காற்றலைகளிலே சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியிலே டாக்டர் ஜெயசக்தி தயாபரன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். வணக்கம் டாக்டர் ஜெயசக்தி தயாபரன் அவர்களே. வணக்கம் இளங்கோ. வணக்கம் அனைவருக்கும். ஆமாம், உங்களை போன்ற கல்விமான்கள் இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்து உங்கள் கருத்துக்களை மக்களோடு பகிர்ந்து கொள்வது எமக்கு மிகவும் ஒரு பெருமையை தருகின்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். அதே வழியிலே எமது மக்களும் பெருமைப்படுவார்கள். அந்த வகையிலே இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வருகவென வரவேற்கின்றோம். மிகவும் நன்றி. அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கு. ஆமாம், முதலிலே உங்களை பற்றி எமது நேயர்களுக்கு அறிமுகம் செய்து கொள்ளுங்களேன். என்னுடைய பெயர் டாக்டர் ஜெயசக்தி தயாபரன். நான் ஸ்ரீலங்கால ஜஃப்னால வளர்ந்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு மெடிசன் 1986 என்டர் பண்ணி 94 10 years எங்களுக்கு ஓரால பிறகு நான் மெடிசனை கிராஜுவேட் பண்ண பிறகு கொலம்பில் வேலை செய்துட்டு நாட்டில் பிரச்சனையால் நான் அமெரிக்காவுக்கு போய் மேல் படிப்புக்காக சென்றேன். அமெரிக்காவில் நான் போஸ்ட் செய்த பின்பு கனடாக்கு வந்து கனடா எங்கள் செகண்ட் கண்ட்ரி என்று நான் நினைக்கிறேன். இங்கே இருக்கிற தமிழ் மக்களுடன் நம் மிகவும் கூடுதலான தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடன் சேவை செய்யும் பொழுது எனக்கு நாட்டை பிரிந்து வந்தது கவலை குறையும் என்பதற்காண்டி நான் கனடாவை செட்டில் பண்ணுவோம் என்று கனடாக்கு வந்தேன். கனடாவில் என்னுடைய அம்மா அப்பா இருந்தார்கள். அதோடு இப்பொழுது நான் Mackenzie Health internal medicine Geriatrics and almost 16 years I am working there. ஆமாம், உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலே பிறந்து அங்கேயே படித்து அதன் பின்பு அமெரிக்காவுக்கு வருகை தந்து எமது மக்கள் கூடுதலாக வாழுகின்ற கனடா நாட்டிலே நீங்கள் பணியாற்றி கொண்டிருப்பது உண்மையிலே நமக்கு பெருமையை தருகின்ற ஒரு நிகழ்வாக பார்த்துக் கொள்கின்றோம். எமது மக்களோடு நீங்கள் நேரடியான தொடர்பு பணிகளை செய்து கொண்டிருப்பது எமது இனத்துக்கு ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாக நாங்கள் கருதி கொள்ளலாம். அந்த வகையிலே சொல்லுங்களேன், உங்களுடைய ஒவ்வொரு கட்ட நகர்வுகளையும் எப்படி நீங்கள் முன்னேறி சென்றீர்கள்? ஆரம்ப காலத்திலே நீங்கள் உங்களுடைய பாடசாலை வாழ்க்கையிலே நீங்கள் வைத்தியம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நீங்கள் வளர்ந்தீர்களா, அல்லது நீங்கள் படித்து கொண்டிருக்கும் பொழுது அவற்றை தொடர்ச்சியாக படித்தீர்களா? நல்ல ஒரு கேள்வி. நான் வந்து 7 வயசில் இருக்கும் பொழுது எனக்கு டாக்டர் ஆகணும்னு கொண்ட ஒரு ஆசை வந்தது. அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. ஆனா அது வந்து எங்கட அம்மா ஒரு நாயால் கடிபட்ட போது நான் நினைத்தேன் எங்கட அம்மா இறந்து விடுவாரு. ஆனா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன போது டாக்டர் வந்து அம்மாவை கவனமாக பார்த்த பின்பு என்ன முதுகில் தட்டி சொன்னார், அம்மா உயிரோடு இருப்பா, நீ கவலைப்பட வேணாம். அந்த ரோல் மாடல் வந்து எனக்கு இன்ஸ்பயர் பண்ணினது. நான் வந்து ஒரு 7 வயசு தான். இந்த ஒரு விடயம் எனது மனதில் ஆழமாக பதிந்து எனக்கு அந்த கட்டாயம் நான் டாக்டரா வந்து மற்றவர்களுக்கு இப்படி ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்ற ஆசையுடன் நான் 7 வயதிலிருந்தே நான் தொடர்ந்து படித்தேன். நாட்டில் நிறைய பிரச்சனைகள். நாங்கள் கரம்பில் இருந்தோம். எங்களோட அம்மா அப்பா 2 பேருமே டீச்சர்ஸ். அப்ப அவர்கள் எப்பொழுதுமே படிப்பு தான் இம்பார்ட்டன்ட் என்று சொல்லுவார்கள். நாட்டு போர் நடந்த போது எல்லாத்தையும் இழந்தோம், ஆனால் எங்கள் படிப்பை இழக்கவில்லை. இந்த விதத்தில் தெரிகிறது என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து இவ்வளவு ஒரு நல்ல விஷயத்தை எனக்கு சொல்லி தந்தார்கள். நான் அதுக்கு பிறகு ஹிந்தி லேடிஸ் காலேஜில் படிச்சு மெடிசன் என்டர் பண்ணி எப்பவுமே எனக்கு மெடிசன் டாக்டரா வரணும், எங்கள் தமிழ் மக்களுக்கு வேலை செய்ய வேண்டும். நான் ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை இந்த நாட்டை விட்டு வெளிக்கிடுவேன் என்று. என்னுடைய ஆசை அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று. நாட்டில் நடந்த மிகவும் பல பாரதூரமான விஷயங்களால் எனக்கு அங்கு தொடர்ந்து பணியாற்ற முடியாமல் நான் நாட்டை விட்டு வெளிக்கிட வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. எங்களோட அம்மா அப்பா வெளிக்கிட்ட பின்பு அதன் பின்பு நான் அமெரிக்காவில் போய் மேலதிக படிப்புக்கு ரிசர்ச்ல அலபாமால இருந்து அங்க கேன்சர் ரிசர்ச் செய்யணும். அந்த கேன்சர் ரிசர்ச் செய்யற போது எனக்கு நிறைய விடயங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய இருந்தது. அமெரிக்கா பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய கடவுள் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார்கள். இருந்தாலும் என் மனதில் ஒரு மிகவும் கவலை இருந்தது.
இந்த தமிழ் எங்கள் நாட்டு மக்களுடன் இருந்து நாங்கள் ஃப்ரீயா படிச்சுட்டு வந்து நான் எப்படி அமெரிக்காலேயோ இங்கே இருந்தாலும் எனக்கு தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய விருப்பம். அதுக்காக பார்த்த பொழுது கனடாவில் எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க. ஸோ கனடாவுக்கு மூவ் பண்ணி அண்ட் கனடாவில் வந்து எக்ஸாம் எடுத்து பிறகு பாஸ் பண்ணி நான் ரெசிடென்சிக்காண்டி நியூயார்க்கு போக வேண்டி வந்தது. நான் மிகவும் கன இடங்களுக்கு டிராவல் பண்ண வேண்டியது என்னுடைய கேரியரால தான். இப்ப இதை கேட்கறது வந்து நீங்கள் யங்ஸ்டர்ஸா இருக்கலாம், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். இப்போ நீங்கள் இன்ஸ்பிரேஷன் வந்து உங்க பர்சீவ் நீங்க என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ அந்த ட்ரீம் உங்களுக்கு வரும். அதை நீங்க தொடர்ந்து அதை என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எதை ப்ரையோரிட்டைஸ் பண்றீங்களோ அது நடக்கும். அந்த விதத்துல எனக்கு வந்து நியூயார்க்ல போய் நான் ரெசிடென்சி செய்து இன்டர்னல் மெடிசன் செய்துட்டு இருந்த பொழுது பார்த்தேன் வயது வந்தவர்களுடைய வருத்தங்கள் மிகவும் கூடுதலான நேரம் எடுக்கிறது இளமார்க்கிறதை விட. அப்பொழுது எனக்கு மிகவும் கவலையா இருந்தது. ஏனென்று சொன்னா ஒரு நிமோனியாவோட ஒரு 50 வயது ஒருவர் வந்தால் அவர் சுகமந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் வீட்டை போயிடுவார். ஆனா 80 வயது உரியவர்கள் வரும் பொழுது அவர்கள் வீட்டை போக முடியாமல் நடக்காமல் விழுந்து அவர்களுக்கு வேறு வருத்தம் இருந்தது. இந்த விடயத்தில் நான் நினைத்தேன் மேலதிகமாக நாம் படிக்க வேண்டும். இன்டர்னல் மெடிசன் தெரிஞ்சாலும் நாங்க மெடிக்கல் ஃபீல்டுல வந்து ஜீரியாட்டிக் என்ற ஃபீல்டை சூஸ் பண்ணினேன். அதுக்கு பிறகு நெய்யோலியன்ஸ்ல போய் மேலதிக படிப்புக்காண்டி ஃபெலோஷிப் செய்து நெய்யோலியன் யூனிவர்சிட்டி டியூலேன் யூனிவர்சிட்டி அங்க நான் முடித்த பின்பு என்னுடைய மனம் ஆல்வேஸ் எனக்கு அந்த மக்களுக்கு சர்வ் செய்யணும். அதோட என்னுடைய பேரண்ட்ஸ் அதாவது எங்க லைஃப் வந்து பில்ட் பண்றது வந்து எங்களோட ஃபேமிலி, எங்களோட மக்கள். அதுல என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து மிகவும் முக்கியமாப்பட்டபடியால அவை கனடால இருந்தனர். ஸோ நான் கனடாக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். வரும்பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாட்டில் கனடா மிகவும் மிகவும் எங்களுக்கு கனவிதத்தில் உதவிய நாடு. எங்களுக்கு ஆதரவு தந்து அந்த நேரத்தில் நாட்டில் போர் இருந்த போது இந்த மூவனாக என்ன இருந்தாலும் எங்கவும் ஒரு ஒரு கலர் டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த விதத்துல எனக்கு டொரண்டோக்குள்ள நேரடியா வர முடியவில்லை. ஸோ அப்ப மணிட்டோபா யூனிவர்சிட்டி மணிட்டோபாவில் ஜாயின் பண்ணினேன். அங்கு நான் லெக்சராக ஒர்க் பண்ணி 2 இயர்ஸ்க்கு பின்பு என்னுடைய பேரண்ட்ஸ் நினைத்து எங்கள் மக்கள் கூடுதலாக டொரண்டோல ஒன்டாரியோல இருக்கிறார நினைத்தும் நான் ஒன்டாரியோக்கு மூவ் பண்ணேன். மூவ் பண்ணின போது இங்கு மெக்கன்சி ஒரு கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஜெரியாட்ரிக் ஒர்க்கை தொடங்கி அதோட டொரண்டோ ஸ்கார்பரோவிலும் ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணேன். என்னுடைய மக்கள் மட்டுமில்லை, நான் எல்லாருக்கும் சேவை செய்வோம் விரும்புகிறேன். அதிலும் சூழ்நிலாக சீனியர்ஸுக்கு இப்படி செய்து கொண்டு போகும் பொழுது எனக்கு பட்ட விஷயம் வந்து நாங்கள் எவ்வளவுதான் வேலை செய்து போனாலும் மெடிசின் ரிசர்ச் இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நாங்க டாக்டர்ஸுக்கு கொடுக்கும் பொழுது என்ன வருத்தம் தான் கொடுக்குறேன் ஒழிய அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் காணாது. அதுக்கு மேலதிகமாக நாங்க வேறு என்ன விதத்தில் மக்களுடைய வருத்தங்களை வராமல் தடுக்கலாம் என்று ஒரு ஆல்சோ எனக்கு விருப்பம் இருந்தது. அதனால இப்ப ஆஃப்டர் 15 இயர்ஸ் பிறகு நான் ரிசர்ச்சில் தொடங்கியிருக்கிறேன். அந்த ரிசர்ச் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எனக்கும் எப்படி நாங்க கம்யூனிட்டிக்கு சர்வீஸ் பண்ணலாம். இது மட்டுமில்ல, நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில யாழ்ப்பாணத்தில் இருந்த பொழுது கூட மெடிக்கல் ஃபேக்கல்டியில் இருந்த போது நான் வாலண்டியராக மெடிசன் சான் பிரான்சிஸ்கோல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். கனடாக்கு வந்த போதும் வேறு வேறு வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கின்றேன். உங்களுக்கு உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னால், நீங்கள் என்னவா வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அது வர்றதுக்கு நீங்கள் இமேஜினேஷன் தான் இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ஸ்பிரேஷன் பெர்சுவேஷன். ஆமாம், உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது உங்களோட உரையாடலை கேட்கும் பொழுது. ஒரு குறிப்பு சொல்லியிருந்தீர்கள், எங்களுடைய குடும்பம் எங்களுடைய உறவுகளாலே, எங்களோட அப்பா அம்மா எங்களோட உறவுகளாலே, எங்களுடைய இனத்தாலேயும் தான் அது உருவாக்கப்படுகின்றது என்ற ஒரு நல்ல ஒரு கருத்து. உண்மையிலே எல்லோருமே அந்த குறியோடு செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் எமது மக்கள் எங்கு புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் அந்த மக்களுக்கு கூடுதலாக அந்த உங்கள் வைத்திய பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு உங்களுடைய செயற்பாடுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே ஒட்டுமொத்த தமிழினமே பெருமைப்படுகின்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம்.
ஒன்று. அதே வழியில் நாங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளிலையும் சிறிதாக நாங்கள் விரிவாக பார்த்துக்கொள்வோம். அதாவது உங்களுடைய யாழ்ப்பாணத்திலே நீங்கள் படித்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியிலே படித்த காலத்திலே உங்களுடைய சிறப்பான அனுபவங்கள், அதில் குறிப்பிடக்கூடிய விடயங்களை இந்த வழியிலே நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்களேன். மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில நாங்க படித்த காலம் ஒரு மிகவும் இக்கட்டான காலம். 1986 நாங்க என்ன பண்ணினோம், 87 ரயட்ஸ் ஜூலை. நாங்க ஊரை விட்டு ஓட வேண்டி இருந்தது. எத்தனையோ செல்ஃப்ல பேஷண்ட்ஸ் வர அங்க நாங்க மெடிசன் செய்தன்றிருக்கே அவர்கள் இழப்புகளை பார்க்க வேண்டி இருந்தது. அப்படி இருந்தும் எங்களோட தமிழ் மக்கள் அதுல எங்களோட ஜஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி எவ்வளவு ஸ்ட்ராங்கா எங்களை படைத்தார்கள் என்றதை நான் மிகவும் நன்றி தெரிவிக்கின்றேன். அவர்கள் எவ்வளவு இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் எப்படி எங்களுக்கு டீச் பண்ணணும்ன்றதுக்காண்டியும், எப்படி நாங்கள் நல்ல ஒரு அறிவான டாக்டர்ஸை வரணும்ன்றதுக்காண்டியும் தங்களை உயிரை பணயம் வைத்து எங்களை படிப்பித்தார்கள். அதோடு எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உறவினர்கள், உற்றார்கள் எல்லோரும் எவ்வளவு கஷ்டம் வந்த போதும் அந்த கல்வியை விட விரும்பவில்லை. கல்வி முக்கியம் என்றதுக்காண்டியே அவர்கள் எப்பவும் ஒரு கர்ஃபியூ வந்த பிறகு, ஒரு பம்ப் செல்ஃப் விழுந்த பிறகு ஸ்கூல் எல்லாம் க்ளோஸ் பண்ணும். ஆனா அதுக்கு பிறகு ஓபன் பண்ணி என்னதான் நடந்தாலும் அந்த எங்களோட ஊர் மிகவும் மிகவும் முக்கியமாக எடுத்துக்கொண்ட விஷயம் பள்ளிக்கூடம், யூனிவர்சிட்டி படிப்புகள் அதை கொண்டு நடத்தின விடயம். அதாலதான் இன்றைக்கு நான் இப்படி ஒரு ஆளா உங்களுக்கு முன்னால இப்படி கருகக்கூடிய இருக்கிறது. அப்ப என்னுடைய நன்றிகளும், என்னுடைய மிகவும் மனமார்ந்த நன்றிகள் எங்களுடைய யூனிவர்சிட்டிக்கு போகுது. அதோட எங்களோட டாக்டர்ஸ் அங்க டீச் பண்ணது. நாங்க வி லாஸ்ட் டாக்டர் ராஜ்மித்ரன் died. அது மாதிரி எங்களோட கொலீக்ஸ்ல, எங்களோட பேட்ச்மேட்ஸ்லயே அந்த ஊர்ல இழந்திருக்காங்க. நாங்க கனடால இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம். எனக்கு அந்த சில நேரத்துல எனக்கு பேஷண்ட்ஸ் சில்ட்ரன் அவையோட டீனேஜ் பிள்ளைகளோ இஞ்சத்து இருக்கிற பிள்ளைகள் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கவலைப்பட்டு சொல்லும் பொழுது நான் யோசிச்சு கொள்றது, எவ்வளவு நாங்கள் இழந்த போதும் நாங்கள் உறுதியாக இருந்தோம். இப்ப என்ன சொல்ல விரும்புகின்றேன் உங்கள் எல்லோருக்கும் வேண்டாம், மனதில் உறுதி வேண்டும், மனதில் திடம் வேண்டும் என்று நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னவும் கிடைக்கும். லைஃப் ஒன்லி ஒன்ஸ். அப்ப அந்த ஒரு தரத்துல உங்களுக்கு என்னென்ன இருக்குதோ அவ்வளோத்தையும் பாசிட்டிவா நீங்க எடுத்து உங்க சொல்லணும். அப்ப இந்த யூனிவர்சிட்டி எனக்கு தந்த விஷயம் அதுதான். பள்ளிக்கூடங்கள் நாங்க லேடிஸ் காலேஜ்ல படிச்சாங்க. ராமநாத் பிரின்சிபல் தன்னையே அர்ப்பணம் செய்யலாம். கனேடியன் ஸ்டைலுக்கும் ஸ்ரீலங்கன் ஸ்டைலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஆனா எங்களோட ஸ்ரீலங்கா நாங்க இழந்து விட்டோம் என்று சொல்ல முடியாது, இடம்பெயர்ந்தோம் என்று சொல்லலாம். இன்னும் நீங்கள் போகலாம், செய்யக்கூடியதை செய்யலாம். ஆனால் நாங்கள் போகிறதுக்கு விரும்பினாலும் சிலருக்கு போக முடியாமல் இருக்கும். அங்க செய்ய முடியாதது இங்கு செய்ய வேண்டும் என்றுதான் என்னுடைய விருப்பம். அதாலதான் நான் இங்க தமிழ் கம்யூனிட்டியோட கொஞ்சம் கனெக்ட் பண்றதுக்காண்டி கனேடியன் மென்டல் ஹெல்த் அசோசியேஷன்ல தமிழ் சீனியர்ஸுக்கு ப்ரெசன்டேஷன் செய்யறேன். நான் அதோட டிஃப்ரெண்ட் சிடிஎம்ஏ ஜஃப்னா மெடிக்கல் செஷனோட செய்திருக்கின்றேன். மிக்க நன்றி. ஆமாம், உண்மையிலே எங்களுடைய போர் சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்த காலங்களிலேயும் எங்களுடைய விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள், எங்களுடைய பாடசாலை நிர்வாகிகள் மிகவும் அர்ப்பணிப்போடு செயலாற்றி அப்படின்னால்தான் இன்றும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அந்த கல்வி ஒரு உயர்ந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. இன்று உலகளாவ ரீதியிலே பார்க்கும் பொழுது எங்களுடைய கல்விமான்கள் மிகவும் உயர்ந்த இடங்களிலே, உயர்வான நாடுகளிலே பணியாற்றி கொண்டிருப்பது எங்களுடைய கல்விக்கும் எங்களுடைய அர்ப்பணிப்பும் கிடைத்த ஒரு பெருமையாக நாங்கள் எண்ணிக்கொள்ளலாம். அந்த வகையிலே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் யாழ்
பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பீடத்திலே நீங்கள் படித்த காலங்கள், அந்த அனுபவங்கள், அந்த சிறப்பான அர்ப்பணிப்புகள், ஒருவருடைய அர்ப்பணிப்புகளும் இன்று உங்களை எப்படி செதுக்கி உள்ளது என்பதை நீங்கள் இந்த வழியிலே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அதன் பின்பு நீங்கள் அமெரிக்காவுக்கு இடம்பெயர்ந்து அங்கே நீங்கள் படித்தீர்கள், ஆராய்ச்சியில் ஈடுபட்டீர்கள், புற்றுநோய் சம்பந்தமான ஆராய்ச்சியில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அது சம்பந்தமாக சொல்லுங்களேன். அந்த சிறப்பான அனுபவங்கள், உங்களோட ஆய்வு கூட அனுபவங்கள், நீங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபடும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொண்ட அறிவியல், ஆராய்ச்சியல், ஆய்வியல் ரீதியான அனுபவங்களை இந்த வேளையிலே நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்களேன் எங்களோடு. இது முக்கியமான விடயம். இதுல நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நேயர்களுக்கும் இளங்கோங்களுக்கும் எப்பவும் சயின்ஸ் ரிசர்ச் இம்பார்ட்டன்ட். அதாவது bring the creative mind. Anyone youth or university students who are listening my story, please make sure you understand the life is all about creative thinking. What you imagine, what you get. ஸோ இந்த ரிசர்ச் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்றது என்னுடைய லைஃப்ல நான் ரியலைஸ் பண்ணது யூனிவர்சிட்டி அலபாமா பர்மிங்ஹாம்ல நான் போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் ஃபெலோ செய்த போது ஸ்ரீலங்காவில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு நிறைய அவர்கள் படிப்பித்தார்கள். அல்ல எப்படி டாக்டர்ஸ் ஆகணும், எப்படி டிசீஸ், என்னென்ன வருத்தங்கள், எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குட் ஃபவுண்டேஷன். அதாவது கனேடியன் டாக்டர்ஸே சில நேரத்தில் சொல்லுவார்கள், என்னென்று வளர்த்தையும் தெரிந்து கொண்டீர்கள். ஏன்னு சொல்லி சொன்னா ஸ்ரீலங்கன் டீச்சிங் ரியலி டீப் and also they go into the different level of they take it to the heart and passion and teach us compared to different other world. அதான் கனடால ஸ்ரீலங்கன் டாக்டர்ஸ் வரும்பொழுது அவர்கள் ஈஸியாக லைசன்ஸ் எடுக்கிறார்கள் compared to different country. I don't want to mention example Russia or different country. அவர்களுக்கு எடுக்கிற லைசன்ஸ் சர்டிஃபிகேஷன் கஷ்டமா இருக்கு. ஆனா எங்களுக்கு ஒரு கேப் இருந்தது ஸ்ரீலங்காக்கும் நார்த் அமெரிக்காவுக்கும் ரிசர்ச். ஸோ நான் கனடாவுக்கு நார்த் அமெரிக்காவுக்கு வந்தபோது அலபாமாவில் ரிசர்ச்சில் ஜாயின் பண்ண போது ஐ லேர்ன்ட் அபவுட் லாட். அதாவது கேன்சர் ரிசர்ச். அந்த கேன்சர் ரிசர்ச்ல எப்படி அந்த குரோமோசோம்ஸ் ஐசோலேட் பண்றதும், எப்படி கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணலாம், எப்படி ட்ரீட் பண்ணலாம், கீமோதெரப்பி கொஞ்சம் டீப்பா போய் ஆராயக்கூடிய இருந்தது. ஆனா போஸ்ட் ரிசர்ச் இந்த ரிசர்ச்ல செய்து கொண்டு போகும் பொழுது அவர்களுக்கு எனக்கு அறிந்து கொண்ட விடயம் ரிசர்ச் மட்டும் இல்லை, அந்த கல்ச்சர், அந்த அலபாமால நார்த் அமெரிக்கன் ஸ்டைல்ல அவர்களோட இங்கிலீஷ்ல கதைக்கவும், அவர்களுடைய அதாவது எப்படி மற்றவர்களை ஈக்குவலா ட்ரீட் பண்றார்கள், எப்படி எங்களை ஹெல்ப் எங்களோட சீனியர் ப்ரொஃபஸர்ஸ் எப்படி எங்களுக்கு படிப்பித்தார்கள். இது எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணி அந்த மைண்ட்ல இருக்கு. டாக்டர் டொனால்ட் மில்டர், இஸ் டைரக்டர் ஆஃப் கேன்சர் இன்ஸ்டிடியூட் இன் அலபாமா. அவர் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சுதான் நான் இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கம்யூனிட்டி ரிசர்ச் செய்யும் பொழுது நான் சொல்லுவேன், அதாவது you have a good role model, you will able to run your life with that imagination. So என்னுடைய ஒர்க் யூனிவர்சிட்டி அலபாமால ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டு 3 பப்ளிகேஷன்ஸ் 1 year தான் ஒர்க் பண்ணினேன். சிலோன்ல இருந்து 1997 அந்த 3 ரிசர்ச் பேப்பர் வந்தபோது I was very happy. So the inspirational story for other people who listen, it's not about me, it's about you all, that go with the imagination, find a good role model or good mentor and try to do some research if you want to improve in your career. It will really help because it brings your creative mind and it brings your creative thinking, and also it brings you as a work of teamwork. It's not individual. Doctors, healthcare, any healthcare person has to have creative mind. They cannot be just simply treating patients. அதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு மிகவும் ஹெல்ப் பண்ணது யூனிவர்சிட்டி அலபாமால போஸ்ட் எல்லாம் செய்த போது. ஆமாம், உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. உங்களுடைய அறிவியல் ரீதியான கருத்துக்கள் நிச்சயமாக வளர்ந்து வருகின்ற எங்களுடைய 2ஆம் தலைமுறையினருக்கு மிகவும் ஒரு பயனுள்ளதாக அமையும். அதே வேளையில் சொல்லுங்கள், அதன் பின்பு நீங்கள் கனடாவில் பிரின்சஸ் மார்கரெட் ஹாஸ்பிட்டலில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டீர்கள். அது சம்பந்தமான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
அலபாமால வந்து கேன்சர் ரிசர்ச் பற்றி மிகவும் இன்ட்ரெஸ்டான ரிசர்ச் எப்படி நாங்க கேன்சர் ஜீன்ஸ் மாத்தலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட நான் பிரின்சஸ் மார்க்டர் ஹாஸ்பிட்டல் கனடாக்கு மூவ் பண்ண போது பிரின்சஸ் மார்க்டர் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு வித்தின் 3 months எனக்கு ரிசர்ச் பொசிஷன் கொடுத்தாரு. அதிலும் அகெயின் இட்ஸ் ஆல் அபவுட் கடவுளுடைய அருளோ அல்லது என்னுடைய லாக்கோ தெரியாது, ஃப்ரெண்டும் சேர்ந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மென்டோ ஹீஸ் டைரக்டர் ஆஃப் கேன்சர் இன்ஸ்டிடியூட் பிரின்சஸ் மார்க்டர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஆமட் கீட்டிங். அப்ப அவர்கிட்ட ஒரு ஹை கைடன்ஸோட நான் லீக்கேமியா ரிசர்ச்ல இன்வால்வ் பண்ணி பேஷண்ட்ஸோடையும் அதே நேரத்தில் அந்த ஜீன்ஸ் எப்படியா அந்த செல்ஸ் எப்படியா செலக்ட் பண்றது. ஆனா இந்த டீட்டெயிலை விட முக்கியமா அறிந்து கொண்ட விஷயம் இந்த ரிசர்ச் எப்படி எனக்கு இந்த ரெசிடென்சிக்கு அதே நேரத்துல இந்த சயின்ஸ் ஆஃப் லைஃப் மெடிசன் மெடிசன் இஸ் a science and it's a human science, and the human science all based on the research. And if you want to be a doctor, if you want to be in healthcare, if you want to be you have to be a scientist and the research as well as you have to be a doctor, then you understand more further. அப்ப இந்த விதத்துல நான் ஸ்ரீலங்கால இருந்து மெடிசன் செய்து வந்த போது எனக்கு இந்த ரிசர்ச் யூனிவர்சிட்டி ஆஃப் அலபாமா பர்மிங்ஹாம்ல postdoctoral இந்த அகெயின் பிரின்சஸ் மார்க்டர் ஹாஸ்பிட்டல்ல postdoctoral ரிசர்ச் லிக்கேமியாவோட செய்தேன். இது ரெண்டையும் செய்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு விரும்பினேன் இப்படி லிக்கேமியா பேஷண்ட்ஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது அவரோட சாம்பிள் எடுத்து ரிசர்ச் செய்து அதுல என்னென்ன எப்படியெல்லாம் அந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ண பார்க்கும்போது எனக்கு திரும்பி ஐ வாண்ட் டு பி a doctor, I want to see my patients, I want to be a clinical doctor. Even though I worked in Colombo, when I came here I went into research. So then I started to do my exams, and within 6 months, 1 year, I was so fortunate to get into residency in New York. So in the young generation, சொல்ல விரும்ப விஷயம் keep imagining and keep going to the path what you want, and you will get into that determine your perseverance will take you to the destiny. ஆமாம், உண்மையிலே நீங்கள் நடந்து வந்த பாதை, அந்த பாதையிலே உங்களுடைய நகர்வுகள் ஒவ்வொன்றிலே நீங்கள் எடுத்துக்கொண்ட முடிவுகள் இன்று உங்களுக்கு எந்த உயர்வான இடத்தில் வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கிறது. அதே வழியிலே சொல்லுங்கள், நீங்கள் அதன் பின்பு நீங்கள் அமெரிக்காவிலே லூசியானா பல்கலைக்கழகத்திலே முதியோர் சம்பந்தமான ஆய்வில் ஈடுபட்டீர்கள். அது சம்பந்தமாக சொல்லுங்கள், அந்த சிறப்பான அனுபவங்கள், அதில் உங்களுக்கு கூடுதலான ஆர்வம் வருவதற்கு என்ன காரணம், அந்த ஆய்விலே நீங்கள் பெற்றுக்கொண்ட விசேடமான அனுபவங்கள் அவற்றை எமது நேர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். நான் ரெசிடென்சி நியூயார்க்ல செய்யும் பொழுது எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் ஓல்டர் பேஷண்ட்ஸ் ஆல்சோ வந்தார்கள். அப்ப அவர்கள் வரும் பொழுது அவர்களோட வருத்தம் மாற கொஞ்சம் கூடுதலான நாள் எடுக்கும். ஆனால் இளமார்க்கர்களே, ஏனென்றால் அவரோட பாடி சிஸ்டம் வீக்கா இருந்தது. அப்ப அதாலதான் நான் ஜீரியாட்ரிக் ஃபெலோஷிப் எடுத்து டூலேன் யூனிவர்சிட்டி போனேன். அங்கு போன போது அங்கு நான் கூடுதலாக சீனியர்ஸோட வேலை செய்யும் போது அறிந்து கொண்ட விடயங்கள் மெடிசன் மட்டும் இல்லை, அவர்களோட அந்த சீனியர்ஸ் எவ்வளவு வயசானவர்கள், அதாவது அவர்களோட விஸ்டம். I learn from them more than I treat them. Even though I treat them, I learn from them. So anyone who interested in geriatrics, I can tell that it is a double effect for me, that how it makes me happy that I find them as my parents, and every patient I treat them, I want to learn every disease of them. So adu enakku help panninadu and the passion. Anybody want to do anything, you have to have a passion. அதாவது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. அப்ப நியூ ஆர்லியன்ஸ்ல வெட்டரன் ஹாஸ்பிட்டல்லாம் ஒர்க் பண்ணினான். அந்த வெட்டரன் ஹாஸ்பிட்டல்ல படிக்கும் பொழுதும் ஒர்க் பண்ணும் பொழுதும் பேர் அம்பியூட்டேஷன் இன்ஜுரிஸோட இருக்கிறார்கள். அப்ப அவர்களை பார்க்கும் பொழுது என்னுடைய நாட்டு ஞாபகம் கூடுதலாக வந்தது. அதாவது இப்படி எங்கிற ஊர்ல கஷ்டப்பட்டார்கள். அங்கு துலோன்ல வெட்டரன் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கையில. ஆனா அதெல்லாம் நேர்த்த போதுதான் எனக்கு திருப்பி கனடாக்கு வரணும், என்னுடைய தமிழ் மக்களுக்கு திருப்பி வேலை செய்யணும் யோசிச்சேன். ஆனா அங்க நியூ ஆர்லியன்ஸ்ல எங்களோட 1 yearலயே எனக்கு ஃபெலோஷிப் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய இருந்தது. Then I moved to University of Manitoba. அங்க 2 years I was working as a lecturer.
And I learned a lot being a lecturer in Manitoba by teaching the students and different in medical students and residents. It is a different experience. And being as a student and turned to be a lecturer, we had to have more patience, and we had to be more. We need to have multitasking. We had to be a patient, and also we had to teach them. So anyhow, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னு சொல்லிட்டேன்னா, இந்த மெடிசன் டாக்டரா மட்டும் வேலை செய்வதை விட நாங்கள் பல விஷயங்களை வாழ்க்கையில லேர்ன் பண்றதுக்கு உதவி செய்யுது. மக்களுடன் டாக்டரா மட்டும் இல்லை, மக்களுடன் சேவை செய்யும் பொழுது, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பிக்கும் பொழுது, நாங்க ஒரு டீச்சரா இருக்கும் பொழுது, நாங்க டீச்சரா இருக்கும் பொழுது நாங்க டீச் பண்றோம், அதே இடத்துல அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்றோம். அப்ப அந்த ஒரு தன்மை எங்களுக்கு கிடைக்கிறதே மிகவும் முக்கியம். என்னுடைய கரியர்ல நான் சொல்ல விரும்புறது, யாராவது நீங்க டீச்சரா வர்றதுங்கன்னா அதான் மிகவும் முக்கியமான ஜாப், ஈவன் பெட்டர் than the doctor, because you create the world, because every human, when they learn from you and they become you don't know, they are going to be a superstar one day. So that is my passion. I want to be a teacher, so it gave me the opportunity to be a teacher. Thank you. ஆமாம், உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. அதே வேளையிலே தற்பொழுது நீங்கள் டொரண்டோவிலே பல இடங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அந்த பணிகளை பற்றி சொல்லுங்களேன். எந்தெந்த இடங்களிலே உங்களுடைய பணிகள் கூடுதலாக இருக்கின்றது, அது சம்பந்தமாகவும் எவ்வகையான பணிகளை நீங்கள் கூடுதலாக ஆற்றி வருகிறீர்கள். அதே வேளையிலே நீங்கள் பல்கலைக்கழக மாணவர்களோடும் இணைந்து பல ஆராய்ச்சி பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது சம்பந்தமாகவும் எமது நேர்கொண்டு பகிர்ந்து கொள்ளுங்களேன். நான் ஒன்டாரியோக்கு வந்தபோது மெக்கன்சி ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ல ஜெரியாட்ரிஷனை ஜாயின் பண்ணினேன். அப்ப அங்க மெக்கன்சி ஹெல்த்ல நான் ஜாயின் பண்ண போது அங்க ஒரு ஜெரியாட்ரிஷன்ஸ் இருக்கையில 400 பெட். ஆனா கனடா ஒன்டாரியோக்கு வந்த போது எனக்கு உண்மையாகவே பேக்ரெஸ்ட்ல இடம் கிடைச்சது, டொரண்டோ வெஸ்டர்ன் ஹாஸ்பிட்டல்ல இடம் கிடைச்சது. ஆனா நான் மெக்கன்சி ஹெல்த்தை சூஸ் பண்ணதுக்கு காரணம் டிராபிக் குறைவா இருக்கும். அதே நேரத்துல நான் ஒன்றைக்கு வாரத்துக்கு விரும்பினது என்னுடைய பேரண்ட்ஸ், ஏஜிங் பேரண்ட்ஸ். அப்போ எப்படி நாங்க தேவாரம் பாடி என்று இருக்கும் பொழுது சுவர் அடிக்கலுமோ இல்லை, அப்ப என்னுடைய பேரண்ட்ஸ் தான் முக்கியம்னு சொல்லி சொன்னா, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, நான் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்றதை விட ஒரு கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணினா என்னுடைய பேரண்ட்ஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என்றதுக்காகவே நான் கம்யூனிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணேன். அப்ப யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலை ரிஜெக்ட் பண்ணி, அதால என்னோட மார்னிங்ஸ்ல என்னுடைய பேரண்ட்ஸ் 2 பேரையும் பார்த்துட்டு நான் வேலைக்கு போய் அங்க என்னுடைய சீனியர்ஸ் பேஷண்ட்ஸை பார்க்கக்கூடிய இருந்தது. 15 years ஐ எம் ஒர்க்கிங் தேர். ஃபர்ஸ்ட் 10 years நான் ஜெரியாட்ரிக் லீடாக அங்க தொடங்கின போது அங்க ஒரு ஜெரியாட்ரிக் ப்ரோக்ராம் இருக்கையில I was so happy. ஸ்ரீலங்கால படித்து ஜாஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்டி படிச்சு அந்த நான் 400 பெட் இருக்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஜெரியாட்ரிக் ப்ரோக்ராம் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை எனக்கு பில்ட் பண்ணின இந்த ஃபவுண்டேஷன் ஜாஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்டியும் எங்களோட ஸ்ரீலங்காவும். அந்த விதத்துல நான் ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு இப்போ அவுட்ரீச் டீம், அதாவது அந்த வீடுகளில் போய் பார்க்க மாதிரி ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணக்கூடிய இருந்தது. எமர்ஜென்சி ரூம்ல பேஷண்ட்ஸை பார்க்குற ஒரு டீம், அவுட்ரீச் ஜெரியாட்ரிக்ஸ் எமர்ஜென்சி ரூம் டீம். அதை விட கிளினிக்ல இப்படி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டீமா ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் 10 years I was running this program. For last 3-4 years I felt that doing the same thing over and over again, I felt that I want more challenging. I want something different to do. என்னென்ன நாங்க ஒரு பாத்தை கிரியேட் பண்ணி அதை செய்துருக்கும் பொழுது அந்த பாத்துல எல்லாமே மற்றவர்கள் செய்து காட்டி கொடுத்த பின்பு எனக்கு விருப்பமா இருந்தது. அந்த பேஷண்ட்ஸ் என்னட்டு வரும் பொழுது சீனியர்ஸ்ல கன பேருக்கு மறதி இருக்குது. அந்த மறதி அந்த டிமென்ஷியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பார்த்த போது யோசிக்க என்னன்னா, இந்த டிமென்ஷியாவுக்கு ட்ரீட்மெண்ட் தேடி என்று இருக்கிறார்கள். ஆனா அது சீனியர்ஸ்ல ஒரு 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வருகிறது, அதோ 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வருகிறது. ஆனா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்க உண்மையா ட்ரீட்மெண்ட் இல்லாத ஒரு வயசுக்கு வந்த பிறகு
நாங்க கூடுதலாக சப்போர்ட்டிவ் கேர் தான் கொடுக்கலாம். அதாவது வந்து ஹெல்ப்பை கொடுக்கலாம், சில சர்டன் மெடிக்கேஷன் இருக்கு அதை ஆப்டிமைஸ் பண்ணலாம். அதே நேரத்துல நான் யோசிச்சேன் என்னன்னு சொன்னா, இந்த யங்ஸ்டர்ஸ் பல பேர் வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வந்தார்கள். அப்ப அவர்கள் வந்து அவர்களும் மறதின்னு சொல்லி வந்தார்கள். அந்த நேரத்துல தான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிச்சுது. 180 டிகிரி. அதாவது வந்து ஜீரியாட்டிக் அந்த சீனியர்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் யோசிச்சேன், இப்படி வயது கொண்டவர்களை பாதுகாப்புடன் நான் இளமார்களுக்கு என்ன செய்யலாம், அவர்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் என்ற போதுதான் எனக்கு கூடுதலாக வாசிச்சுட்டு அதே நேரத்துல சம் ஸ்டடிஸ் செய்வதற்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. இந்த இடத்துல எனக்கு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கன பேர் ஒரு லாஸ்ட் 5-10 இயர்ஸா எனக்கு அவர்களுக்கு ஹெல்ப் பண்றேன். டிஃப்ரெண்ட் வே தே கம் அண்ட் ஆஸ்க் மீ எப்படி இந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம், எப்படி கேரியர் கைடன்ஸ், அதாவது வந்து எப்படி என்ன கேரியர் தே ஹேவ் டு சூஸ். அந்த லாஸ்ட் 5-10 இயர்ஸ் என்ன யோசிச்சேன்னா, அவர்கள் ஒரு டீமா மேக் பண்ணி ஒரு ரிசர்ச்சை செய்து அவர்களுக்கு மென்டர் பண்ணக்கூடியதாக செய்கிறதுதான் அவர்களை வழிநடத்த முடியும். வழிநடத்த கூடுதலாக ஹெல்ப் பண்ண மாட்டேன். அதாவது they can lead themselves instead of I lead them all the time. ஸோ இந்த விதத்துல எனக்கு மிகவும் ஹாப்பியா இருக்கிற விஷயம் வந்து, தனியா பேஷண்ட்ஸை பார்த்து ப்ரிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுக்கறத விட இப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூத்துக்கு ஹெல்ப் பண்ணிக்க I felt so happy. That means it is kind of more about volunteer work, and the volunteer work give me more happiness than working for service where I get paid. So in the vidathile nan last 5 years எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தொடர்புகள் வந்தது. அதோட நாங்க இப்ப வந்து கம்யூனிட்டி ரிசர்ச் செய்யலாம். அதுல கம்யூனிட்டி ரிசர்ச்ல வந்து எவ்ரி இயர் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செய்து அவர்கள் தங்களுடைய கேரியரை சூஸ் பண்ணி என்று போகிற சந்தர்ப்பம் வந்தது. இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இருந்தா ஆல்மோஸ்ட் எனக்கு லாஸ்ட் 5 to 6 years எனக்கு எத்தனையோ டாக்டர்ஸுக்கு நான் ஹெல்ப் பண்ண இருந்தது, எத்தனையோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர்கள் நம்ம பார்த்துக்கக்கூடிய போகக்கூடிய இருந்தது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, எஜிப்ட்ல என்னோட ஸ்ரீலங்கன் தமிழ் டாக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். அதை விட நான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஐ வில் டாக் அபவுட் ஒன் ஆஃப் தி எஜிப்ட் டாக்டர் வந்து 8 years வந்து அவ இங்க ஒர்க் இல்லாம இருந்த போது என்ன அப்ரோச் பண்ணினா அப்படி கேள்விப்பட்டு அதுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ண இந்த ரிசர்ச் கூட ஹெல்ப் பண்ணி இப்போ அவ ஒர்க் பண்றான். என்ன சொல்ல வர்றேன்னு சொல்லிச்சோன்னா, எல்லா யூத்தும் அண்ட் யங்ஸ்டர்ஸ் அண்ட் செகண்ட் நீங்க கரியரை சூஸ் பண்ணிக்க ஒரு நெட்வொர்க்கிங் வந்து யூ ஆல்வேஸ் லுக் ஃபார் சம் ஹெல்ப் அண்ட் தேர் யூ வில் ஃபைண்ட் த வே. அதே நேரத்துல நீங்க உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க இமேஜினேஷன்ல நீங்க வந்து ஒரு பாத்தை கிரியேட் பண்ணணும். ஒன்றுமே சரி வருதில்லை என்று இருக்க முடியாது. அதே நேரத்துல நீங்க வந்து நீங்க வேற ஒன்று நினைக்கிறீங்களோ, எல்லா ஜாப்புமே நல்ல ஜாப், டீச்சர் நல்ல ஜாப், எனி ஒர்க் இஸ் குட் as long as you like the job. and அதே நேரத்துல நீங்க அதை விரும்பி கூடுதலாக அதுல முன்னேற வேணுமென்று விரும்பி அதுல கூடுதலாக பயிற்சி எடுக்க தொடங்கினாங்க. ஹெல்த் கேர்ல பொறுத்தவரையில ரிசர்ச் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆமாம், உண்மையிலே உங்களுடைய விவேகம் தலைமைத்துவம் அவற்றை கொண்டு செயல்படுகின்ற விதங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கேட்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. இந்த தலைமைத்துவ திறமை, இந்த தலைமைத்துவமான திறமை, இது உங்களுக்கு ஜெனட்டிக்காக வந்ததா அல்லது உங்களுடைய தானாக உருவாக்கப்பட்டதா? நல்ல ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க. நான் வந்து நான் சொல்ல மாட்டேன் எனக்கு கெட்டுத்தனம் இருக்கேன்னு சொல்லி. ஹார்ட் ஒர்க்கிங் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் வந்து, நான் சின்னல இருந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ். அவை வந்து எப்பவுமே நல்லா படிக்கணும்ன்றது மட்டும் இல்லை, எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து எப்படி மற்றவருக்கு உதவி செய்யணும். என்னுடைய ஃபாதர் வந்து வெரி வைஸ் மேன். ஹி லைக்ஸ் டு ஹெல்ப் பீப்புள் அண்ட் ஹி வாஸ் அ பிரின்சிபல். அவர் எப்படி மற்றவருக்கு உதவி செய்யணும் என்று விரும்பினாரோ அதே தான் என்னுடைய மனதிலும் இருந்தது. அதே நேரத்தில் எங்களுடைய அம்மா வந்து ஒரு சின்ன வில்லேஜ்ல வளர்ந்திருந்தாலும் வெரி பாப்புலர் டீச்சர். அந்த காலத்துல அவ எல்லாருக்குமே தெரியும் அந்த ஊர்ல.
அது வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன். வந்து அம்மா அப்படி இருக்கிறாண்டா நானும் அப்படி வரணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ என்ன எல்லாருக்கும் சொல்ல விரும்புறாண்டா, யூ ஹேட் டு ஃபாலோ யுவர் ஹார்ட், யூ ஹேட் டு ஃபாலோ honesty and also hard working. கெட்டுத்தனத்தை விட ஹார்ட் ஒர்க்கிங், perseveration, that will help. ஆமாம், நீங்கள் கூடுதலாக குறிப்பிட்டிருந்தீர்கள் எங்களுடைய வயதானவர்களுடைய நினைவாற்றல் பிரச்சனை. அதே வேளையிலே எங்களுடைய இளைஞர்கள் கூட அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அதனாலே நீங்கள் அதிலே கூடுதலாக கவனம் செலுத்தியதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆகவே அது சம்பந்தமாக கொஞ்சம் சற்று விரிவாக கூற முடியுமா? அவற்றை எவ்வகையிலே எங்களுடைய இளைஞர்கள் அவற்றை நாங்கள் வராமல் தடுத்து கொள்ளலாம், அல்லது ஒரு நல்லொரு இளைஞர் சமுதாயத்தை எப்படி நாங்கள் உருவாக்கலாம், அதற்கு இந்த ஊடகங்கள், சமூக அமைப்புகள், பெற்றோர்கள் எவ்வகையில் உதவி புரியலாம், அது சம்பந்தமாக நீங்கள் இந்த வழியில் பகிர்ந்து கொள்ளுங்களேன். மிகவும் முக்கியமான கேள்வி. தேங்க்யூ லங்கோ, நீங்க இந்த கேள்வியை கேட்டுக்கொள்றதுக்கு. ஏனென்று சொல்லி சொன்னா, நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ண போதும், அதே நேரத்தில் நான் பேரண்ட்ஸ் இந்த பேஷண்ட்ஸா வரும்பொழுதும் அறிந்து கொண்ட விதயம் வந்து, எங்களோட தமிழ் மக்கள் இடம்பெயர்ந்து இங்கு வந்த பொழுது அவர்கள் ஃபேஸ் பண்றது வந்து 2 சேலஞ்ச். ஒன்று வந்து இடம்பெயர்ந்து தாங்க ஸ்ட்ரகிள் பண்ணி தாங்க முன்னுக்கு வர வேண்டும் என்றோட, அவரோட பிள்ளைகள் வந்து கனடால வந்து இருந்து அதே வளர்ற லைஃப் வந்து டிஃப்ரெண்ட். அப்ப அவை வந்து கனேடியன் போன், தே ஆர் கன்ஃபியூஸ் மீன் அவைக்கு எந்த சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணணும், அதே நேரத்துல பேரண்ட்ஸை பொறுத்துல எந்த விதத்துல அவை ரைஸ் பண்ணணும்ன்றது ஒரு கஷ்டமா இருக்கு. முக்கியமா சொல்ல விரும்புறது வந்து பேரண்ட்ஸை பொறுத்தளவில் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு எப்பவுமே அவர்களுக்கு அன்பும் ஆதரவுமாக அவர்களுடன் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். நான் பார்த்திருக்கிறேன், சில பேரண்ட்ஸ் வந்து 2-3 ஜாப் எடுத்திருக்கிறார்கள், 2-3 வீடு வாங்கியிருக்கிறார்கள். அதை நிறுத்தி பிள்ளைகளுக்கு எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார்களோ, அதே நேரத்துல அந்த பிள்ளைகள் என்னத்து படிப்புல அவர்கள் அக்கறையா இருக்கிறார்களா, அல்லது என்ன ஒரு சின்ன வேலையை செய்கிறார்களா, அல்லது வாலண்டியர் ஒர்க் செய்கிறார்களா என்றெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி அவர்களை வாலண்டியர் ஒர்க் செய்தாலே அவர்களுக்கு ஒரு தங்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் வேற வந்து they are valuable. அதே நேரத்துல அந்த பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகள் வந்து கனடால கேட்க கொஞ்சம் பழுதாகிறான்னு யோசிக்கிறாருண்டா, என்ன காரணம் வேண்டா, ஸ்ரீலங்கால வந்து நாங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் மெயின்டைன் பண்ணணும். அதாவது கோயில் இருக்குது, சம்மர் வந்தோடனே எல்லாரும் கோயிலுக்கு போவோம், ஃபாஸ்டிங் அதெல்லாம் தெரியும். ஆனா கனடால அப்படி ஒன்றுமே அவர்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி வெரி குறைவா இருக்குது. நீங்க WHO டெபினிஷனை பாத்தீங்கன்னா, ஹெல்த் சொல்லி சொன்னா 5 விதத்தை கண்ட்ரோல் பண்றாரு. அதாவது வந்து பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். ஸோ இப்ப அப்படி பார்க்க இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தை நாங்க இங்க மெயின்டைன் பண்றது பெருசா சொல்ற இல்லை. இப்ப பாருங்க, எந்த ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் நாங்க ஹெல்த் சொன்ன உடனே ஒரு பிசிக்கல் பத்தி கலைக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் மென்டல் ஹெல்த்தை பற்றி கலைக்கிறாங்க. ஆனா ரிசோர்சஸ் வந்து இன்னும் மென்டல் ஹெல்த் காணாம இருக்கு. காரணம் வந்து அந்த மென்டல் ஹெல்த் வரும் மட்டும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வராமல் தடுக்கிறதா இருந்தா அதுக்கு முதல் என்னத்தை போடலாம்டா, அந்த பிள்ளைகள் எப்படி தங்களுடைய டைம் ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறார்கள். அதாவது அந்த மென்டல் ஹெல்த் எப்ப வருது, when they are lonely. அப்ப when they don't need to be lonely, what they have to do, அதாவது அந்த டீம் ஸ்போர்ட், மற்ற கோயில்களுக்கு போகிறது இங்க கஷ்டமா இருந்தாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு பிலீவை கொண்டு வரும். அப்படி இல்லாட்டி இப்ப வந்து சயின்ஸ் வந்து மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்டட் இன் யோகா, மெடிசின் அண்ட் மெடிடேஷன். அப்ப இந்த ரெண்டும் வந்து இப்ப USA ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியும் மேயோ கிளினிக்கும் நிறைய சொல்றாங்க. நான் இதை வந்து எங்களோட யங்ஸ்டர்ஸுக்கு சொன்னா சில நேரத்தில் அவர்கள் சிரிப்பார்கள், என்ன யோகா மெடிடேஷனை பற்றி சொல்றாங்க. இது வந்து ஹெல்ப் பண்ணுமா, இதோட பிரெயினை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஆங்ஸைட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கும், அதே நேரத்தில் அந்த பேரண்ட்ஸுக்கு கூட இதை ஒரு ஃபேமிலியா அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்க இட் வில் ஹெல்ப் தெம் டு பி அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு தே கேன் கண்ட்ரோல் தி எமோஷன். நீங்க கேட்டீங்க இங்க வந்து இருக்கிறார்கள் எப்படி அவர்களுடைய வாழ்க்கைய நல்வழிப்படுத்தலாம். இங்க வந்து கண ப்ராப்ளம் ஃபேஸிங், அதாவது வந்து
ஒரு structured environment இல்ல. Even though Canada is a beautiful country, we have everything, but we are lost. அத நீங்க இப்ப யோசிச்சீங்கன்னா ஒரு ஓஷன்ல ஷிப் அந்த கப்பல் போய்கிட்டு இருக்கு. அங்க ஒரு லைட் ஹவுஸ் இருந்தா தான் அந்த கப்பல் போய் அடையும். ஆனா நாங்க இங்க கப்பல்ல போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு லைட் ஹவுஸ் எங்கேன்றதான் தெரியாம இருக்கு. எங்க பேரண்ட்ஸுக்கோ இந்த சில்ட்ரனுக்கோ. அதால they are lost. அந்த லைட் ஹவுஸ கொண்டாடுறேன்னு சொல்லி சொன்னா there must be something they had to create themselves. அத என்ன பொறுத்தவரை சொல்றேன்னு சொல்லி சொன்னா they had to form a good friends and good volunteer work to the community and good அந்த தங்களுடைய எஜுகேஷன் லெவல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி ப்ராட் ஏரியா டு டாக். நான் கூட டிஃப்ரெண்ட் ஆங்கிள் போய்கிறேன். நீங்க தான் சொல்லுங்க. இல்லை, நீங்கள் விரைவாக சொல்லுங்கள். என்றால் நிச்சயமாக இது எமது சமுதாயத்துக்கும் எமது மக்களுக்கும் தேவையான விடயங்கள் விரிவாக நாங்கள் உரையாடிக்கொள்ள ஒன்றோம். நீங்க கூறுங்க. ஓகே. அப்ப சயின்ஸ் இப்ப ப்ரூவ் பண்ணி இருக்குது எப்படி ஸ்பிரிச்சுவாலிட்டி வில் ஹெல்ப் பீப்புள் டு கண்ட்ரோல் தியர் மைண்ட். அதே நேரத்துல ஹவு எக்ஸசைஸ் கேன் இம்ப்ரூவ் தியர் ஹெல்த். அப்ப நாங்க எங்களுக்கு டைம் இருந்து இந்த சில்ட்ரன் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் அபவுட் ஃபர்ஸ்ட் சில்ட்ரனை பற்றி சொல்றேன். அந்த சில்ட்ரன்ஸ் they don't spend இப்ப இந்த COVID-19 கணவர் வீட்டுலான் இருக்கிறாங்க, வெளியில போய் எக்ஸசைஸ் போற இல்ல. அதே நேரத்துல ஈவன் வாக்கு கூட போறார்கள் இல்ல. அப்ப என்னுடைய ரெக்கமெண்டேஷன் எவ்ரி youth, if you don't go out for a walk, your dopamine level in the brain, dopamine level will go down. And then if you don't meet people or socially interact, your oxytocin level is low. அப்ப ரெண்டுமே சேர்ந்து கூட மென்டல் ஹெல்த்ல கொண்டு வரும். அது ஒரு ராக்கெட் சயின்ஸ் இல்ல. ஆனா அது இப்ப ஹியூஜ் இஷ்யூ. இப்ப நாங்க எப்படி மென்டல் ஹெல்த் ஹேண்டில் பண்றோம்னு யோசிக்கிறோம் ஒழிய எப்படி மென்டல் ஹெல்த் வராமல் விடவும் யோசிக்கணும். அதுக்காகத்தான் நான் இப்ப என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட கூட நான் கலைக்கிறேன். அதே நேரத்தில் என்னுடைய வெல்னஸ் ப்ரோக்ராம் கன்சிடர் பண்ணணும். எப்படி யோகா, மெடிசின், டீம் ஸ்போர்ட்ஸ், நாங்க எங்களோட தமிழ் கம்யூனிட்டி ஹேஸ் டு இன்வால்வ் தியர் சில்ட்ரன், நாட் ஜஸ்ட் ஸ்டடீஸ். ஏனென்றா ஸ்டடீஸ் நடுக செய்தாலும் அவர்கள் ஐசோலேட் பண்ணுவார்கள். ஆனா இப்படி ஒரு மல்டி வெரைட்டியை செய்வீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். நான் எந்த ஸ்டோரிய சொல்ல வலிக்கிட்டா, நான் படிக்கும் பொழுது எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணுவேன். அடுத்த ஹாஃப் டே வாலண்டியர் ஒர்க். I work with medicine stand front years in Jaffna. So in Sri Lanka only few people would have done that. அப்ப எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணினது. மனிடோபால என்னுடைய லெக்சர் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணின போது அங்க இருந்த டைரக்டர் அந்த மெடிசன் ட்ரான்ஸ்ஃபர்ல ஒர்க் பண்ணினான்னு தெரிஞ்சுதான் என்ன எடுத்தான்னு சொன்னா. ஸோ உங்களோட யூத்துக்கு நான் இடை சொல்றது என்ன பற்றி பெருமையா சொல்ல விரும்பவில்லை. ஆனா நீங்க எப்படி உங்களை உயர்த்தலாம்னு சொன்னா you have a lot of opportunity working with Canadian Red Cross, UNICEF, World Vision, and even all the YMCA, community centers, library. When I came to Canada from USA, I couldn't get the job right away because I was just on a visitor visa. So what I did, I went and joined the library to teach ESL. So being a doctor, try to go there to I didn't sit down and study my exam. Even I did study, ஆனா அதே நேரத்துல ESL, அதாவது தமிழ் பீப்புளுக்கு இங்கிலீஷ்ல படிப்பிக்கிறதுக்கு, தமிழ் பீப்புள் எல்லாருக்குமே. ஸோ என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, எங்கேயாவது ஒரு வாலண்டியர் ஒர்க் எடுத்து செய்து பாருங்க. எந்த வயசா இருந்தாலும், ஈவன் 16-year-old, you can go to community center to commit yourself to do some volunteer work in the library. I encourage my children, and they did, and they were doing better. So I request humbly all the youth and youngsters, any age, even the seniors, when you volunteer, the science has shown to improve your confidence, and it's improve your social networking, and ultimately improve your mental health. So that's number one. Number two, and your physical health. Half of the youngsters, they are having a diet with the chips and also,
being at home, pizza, but you won't know how this is going to hurt you when you become 40 and 50. That's what is going to cause you heart attack. That's what's going to cause you a stroke. The reason is this fat getting into the bloodstream at the age of 20 and settled in your artery. So my second request is your physical health. All what I want to say is that all the youngsters or any age, your diet. And myself, I struggled, but I learned so much. And even recently, there's a fasting. For how you're fasting in our back home, Sri Lanka, how come in India and Sri Lanka, people are not obese? And how come here, the same gene? The reason is here, in the gene, ஸ்ரீலங்காலேருந்தும் இந்தியாவிலேருந்தும் வந்துற ஜீன் வந்து டைஜஸ்ட் பண்றது வந்து only certain amount of food, not the process, not the fat. But when we moved to Canada, then we ended up eating all this frozen meat and all this mutton. How often we ate them? Mutton சாப்பிட்டிருப்போம் once a month. So அதெல்லாம் உங்களுக்கு affect பண்ணும். So என்னுடைய request, உங்களோட physical health, you start to take care of at the age of 15 or 20. I have seen people developing diabetic, and most of the Tamils I have come across recently, age of 50, and the science and the research has shown South Asians are vulnerable having heart attack age of 50. The reason is they were immigrated about 20 years ago, and their diet with this fat and settle down when they were 20 or 30, and then they become 50, they are having a heart attack. So my request to everyone as a physical health is that please consider your diet. And third is spiritual health. I know people would think, what is this? Maybe the doctor is old now. No, I am old, but 50 plus. But I had to say, my parents were very, very spiritual, and they live up to 92 and 87. So I wonder that then I did the research, and I did presented my research paper in the conference at University of Manitoba, how important spiritual health to have a better health. The reason is spiritual health brings your brain to be powerful by thinking that you are not alone, and you're able to navigate your brain. The spiritual health means it's not like you're going to the temple and putting the puja and everything, but you have to really believe in, and you're able to focus, and there's a superpower will help you. And I don't want to go into too much, but you had to have some belief system so you won't get anxious. உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. எங்களுடைய சமுதாயத்திலே முக்கியமானவர்கள், வயோதிபர்கள், இளைஞர்கள், குழந்தைகள், இவர்களை நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒரு வருத்தம், ஒரு ஏதோ ஒன்று எங்களை தாக்கிய பின்பு நாங்கள் அதற்கான நிவாரணத்தை தேட முன்பு அவற்றை வராமல் தடுக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். நிச்சயமாக இனிவரும் காலங்களிலே நாங்கள் அனைத்து அமைப்புகளும் கம்யூனிட்டி சம்பந்தமான அக்கறையோடு செயற்படுபவர்கள்லாம் கூடுதலாக இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கூடுதலாக பெற்றோர்களும் அதில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். எங்களுடைய பெற்றோர்கள் கூடுதலாக எல்லாவற்றையும் படிப்பிக்கிறார்கள், மியூசிக், டான்ஸ் அப்படியே படிப்பித்து கொண்டிருந்தாலும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் யோகா, சில விடயங்கள் மென்டலியாக பிசிக்கலியாக நாங்கள் எங்களை எப்படி ஒரு நல்ல நிலையில் வைத்திருந்தால் எங்களுடைய ஆயுள், எங்களுடைய ஹெல்த் ஒரு எப்படி பேணப்படும் என்பதை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். நிச்சயமாக எமது சமுதாயத்துக்கு நிச்சயமாக மிகவும் ஒரு பயனுள்ள தகவல்கள், நிச்சயமாக எங்களுக்கு தேவையான தகவல்கள். அதே வேளையில் உங்களுக்கு தெரியும் இப்போ எங்கள் இந்த வயோதிபர்கள் கூடுதலாக நீங்கள் அவர்களை சந்தித்து கொண்டே இருக்கிறீர்கள். அவர்களுக்கிடையே காணப்படுகின்ற மென்டலியான பிசிக்கலியான அல்லது அவர்கள் இங்கே புலம்பெயர்ந்த நாடுகளில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தைகளாகிய எங்களை போன்றவர்கள் அவற்றை எப்படியான சரியான முறையில் அவற்றை ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கும் என்பதை பற்றி இந்த வழியில் நீங்கள் சுருக்கமாக குறிப்பிட முடியுமா? நன்றி லங்கோ, இந்த கேள்வி கேட்டதுக்கு. ஏனென்றால் சீனியர்ஸ் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அதாவது வயது வந்தவர்கள் ரெண்டு விதமா கஷ்டப்படுறார்கள். ஒன்று, நாட்டிலிருந்து அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு புலம்பெயர்ந்து இங்க வந்திருக்கிறார்கள். அந்த புலம்பெயர்ந்து வரைக்கு எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணி தங்களோட வீட்டை விட்டு இங்க ஆனா இங்க அவர்களால
லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. அதே நேரத்துல they had to be a dependent. இப்ப லோன்ல இருந்திருந்தாங்க வேண்டாம், அவர்களோட ஓன் ஹவுஸ்ல இருந்திருப்பார்கள், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா இருந்திருப்பார்கள். அவர்கள் they will be a king on their own place. ஆனா இங்க வந்து ஒரு டிபெண்டன்ட் வரைக்கும் அவர்களோட மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணப்படுது. அப்ப எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சிலர் அழுதும் இருக்கிறார்கள், தங்களோட லைஃப் இவ்வளவு கஷ்டமா இருக்காது. ஆனா வந்து சில பிள்ளைகள் நல்ல வடிவாக பார்த்திருக்கிறார்கள் பேரண்ட்ஸ். சில பிள்ளைகளுக்கு விளக்கம் இல்லாதபடி அவர்களுக்கு என்னென்று அவர்களை பார்க்க தெரியாமலும் இருந்திருக்கும். வயது வந்தவர்களுக்கு வார வருத்தங்கள்ல மிகவும் கொஞ்சம் கஷ்டமான வருத்தம் வந்து மறதி, அதாவது டிமென்ஷியா, ஆல்சைமர் டிசீஸ். அதாவது அதாவது எங்க எண்ணத்தை வச்சுட்டு தேட வேண்டும் மட்டும் சிம்பிள் ஆண்டில் அது நார்மல் ஏஜ் எங்கேயும் இருக்கலாம். ஆனா வச்சதை எங்க வச்சதும் தெரியாமல் அதே நேரத்துல வைக்கவில்லை என்று சொல்லி கூடுதலாக கன்ஃபியூஸ்டா இருப்பார்கள். அந்த டிமென்ஷியாவை பற்றி நான் சொல்றேன்டா இந்த கணக்கு நேரம் எடுக்கும், பிகாஸ் தட் மை ஏரியா. ஆனா பிள்ளைகளுக்கு நான் நீங்க கேட்ட மாதிரி அந்த பேரண்ட்ஸ் எப்படி பார்க்கணும்னு சொன்னா அவர்களுக்கு என்ன விருப்பம் வேண்டா தங்களோட பிள்ளைகள் அடிக்கடி அவங்களை விசிட் பண்ணணும் விருப்பம். அதை நீங்க அதாவது இதுல கேட்டு இருக்க உங்களுக்கு பேரண்ட்ஸ் இருந்தாண்டா செய்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஆடி அமாவாசை, அப்ப நான் கோயிலுக்கு போனேன் இளங்கோக்கு சொல்லிட்டு. ஆனா பார்த்த கோயில் முழுக்க ஃபுல்லா இருக்கிறேன். ஆனா அதே நேரத்துல நான் யோசிச்சேன் எத்தனை நேரம் அந்த பேரண்ட்ஸ் இருந்த போது எட்டி பார்த்தாரோட தெரியாது. நான் சொல்ல இல்லை அப்படி. ஆனா நீங்க பேரண்ட்ஸ் இருக்கிறார்கள், இப்ப கட்டாயம் நீங்க ஒரு ஸ்கெட்யூல் வச்சு போய் கொண்டுடுங்க. அட்லீஸ்ட் இன்னைக்கு இருக்கிற இடத்த பார்த்து வேலையன்று இல்லாம கொஞ்சம் ஒரு டைம் மேக் பண்ணி போங்க. அது வந்து அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கும். அதே நேரத்துல அவரோட மருந்துகள் வந்து அவர்கள் எடுப்பது மறக்கலாம். அதால நீங்க பிளிஸ்டர் பெட் மாதிரி பார்மசியோட கதைக்கு எடுத்து கொடுக்கலாம். பேரண்ட்ஸ் வந்து சொல்ல மாட்டார்கள் தங்களுக்கு சாப்பாட்டுல என்னென்ன. சில நேரத்துல அவரோட ஃப்ரிட்ஜ் எம்டியா கூட இருக்கும். அப்ப நீங்க அவர்களுக்கு குரோசரி ஷாப்பிங் செய்து கொடுத்தீங்கன்னா மிகவும் நல்லதா இருக்கும். அதோட வந்து அவரோட கவலை வந்து கூடுதலாக அவர்களுக்கு ஆக்களோட கதைக்க முடியாம லோன்லினஸ். அந்த லோன்லினஸ் எப்படி நீங்க குறைக்கலாம்டா, ஒன்று நீங்க விசிட் பண்றீங்க, அதே நேரத்துல அநேகமான இளமாக்கள் தங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, சில்ட்ரன் இருக்குது, அப்படி பேரண்ட்ஸ் நெடுக போய் பார்க்கலாதபடியால அட்லீஸ்ட் எவ்ரிடே கால் பண்ணி உங்களோட அப்பா அம்மாவோட கதைச்சு கொள்ளுங்க, எப்படி இருக்காங்க அதோட அன்பா கதைச்சு கொள்ளுங்க. அதே நேரத்துல நீங்க அவர்களுக்கு சீனியர்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அந்த சீனியர்ஸ் ப்ரோக்ராம்ல அவர்களை என்ரோல் பண்ணுங்க. அவர்களோட ஃபேமிலி டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் அவர்களுடன் போய் கொள்ளுங்க. ஏனென்று சொன்னா நாங்க எல்லாம் யோசிக்கிறோம் என்ன அவர் என்ன பஸ்ல எடுத்து போறதானே என்று. ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா how we had to pay them back is that they took care of us. நாங்க சில்ட்ரன் இருக்க அவர்கள் எங்களோட போனார்கள், இப்ப அவர்கள் சில்ட்ரன் நாங்க அவரோட போகணும் அண்ட் எவ்ரி சில்ட்ரன். அது வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு ஒரு 80 வயதாண்டா. நான் சில நேரத்துல பார்த்துருக்கிறேன் தனியே வருவார்கள், நடக்க முடியாம கஷ்டப்பட்டு பஸ் எடுத்து. ஆனா நேரத்துல சில புள்ளிகள் நல்ல வடிவா கூட்டிட்டு போறார்கள் இருக்கிறார்கள். அப்ப இதுல நீங்க எந்த கேப் உங்களுக்கு பிறந்ததோ அதை செய்து கொள்ளுங்க. அதோ இன்னும் ஒன்று சொல்ல விரும்பினா சீனியர்ஸ் வந்து சில நேரத்துல பிழையாக விளங்கி கொள்வார்கள். ஏனென்றா அவர்களுக்கு லாங்குவேஜ்ல ப்ராப்ளமா இருக்கலாம். அதாவது வந்து இப்ப ஹை பிளட் ப்ரெஷருக்கு மருந்து எடுத்துட்டு ஒரு நாள் எடுத்துட்டு பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிட்டுது, அப்ப இனி எடுக்க தேவையில்லைண்டு. அப்ப பிள்ளைகள் தான் அந்த பிளட் ப்ரெஷர் பிள்ளெல்லாம் நெடுக எடுக்க வேணும். ஏனென்றா அப்படி இல்லாட்டி ஸ்ட்ரோக் வருமென்று அவர்களுக்கு அடிக்கடி சொல்லிக் கொள்ள வேண்டும். டயபெட்டிக் மருந்துகளை எடுப்பார்கள், போத்துல இருக்கும், கபட்டுக்குள்ள இருக்கும், மறந்து போயிடுவார்கள், அல்லது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கும். அப்படியா இருந்தா நீங்க பிள்ளைகள் நீங்கள் கூடுதலாக அறிவுள்ளவர்கள். ஏனென்றா இந்த வளர்ந்த நீங்கள் உங்களுக்கு கூகுள்ல போய் பார்க்கலாம். அதே நேரத்துல உங்களோட டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவையெல்லாம் விளங்கப்படுத்தினே இந்த மருந்து இருக்கும். அப்படி நீங்க அவங்களுக்கு கன விதத்துல நீங்க செய்யலாம். மினிமம் எவ்ரிடே போன் கால் உங்களோட பேரண்ட்ஸுக்கு. மினிமம் நீங்க அவங்களுக்கு அந்த பிளிஸ்டர் மெடிக்கேஷனை கொடுத்து க்ரோசரி ஷாப்பிங் கூட்டினுவோங்க, டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட். அதே நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் அ வீக் நீங்க அவர்களை நடத்தி கூட்டின்னு ஒரு இடத்துல இருந்து வடிவா கதைச்சு அவர்களுக்கு என்ன அவரோட மனதை ஓப்பன் பண்ண விடும்போது இன்னும் அநேகமான சீனியர்ஸ் அந்த கவலையை தங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார்கள். சிலருக்கு நித்திர வரையிலன்னு சொல்லுவார்கள். ஏன்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு ஒரு சிபிஎஸ்சி நியூஸ்ல சொன்னாங்க, அந்த நித்திரை அஃபெக்ட் பண்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பகல்ல என்ன நடக்குது அல்லது அவரோட பிரெயின்ல என்ன திங்க் பண்ணுது, அது வந்து நித்திரையை பிளாப் பண்ணுது.
அப்ப உங்களோட பேரண்ட்ஸ் யாராவது நிறுத்தர் வேலையாண்டா நீங்க என்ன செய்யணும்டா தனியா டாக்டர்கிட்ட போய் பண்ணி மெடிக்கேஷனை கொடுங்கன்னு சொல்லாம ஒரு அளவுக்கு கதைச்சு பாருங்க, என்னத்தை கவலைப்படுறீங்க. சில விஷயங்கள் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது, ஆனா சிலருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதாவது வீட்டுல சின்ன சின்ன இஷ்யூ வேண்டா கதைச்சு கொள்ளலாம், அல்லது அவர்களை அன்பா நடத்தி கொள்ளலாம். அதே நேரத்துல சிலருக்கு அவர்கள் எத்தனை 80 வயதாண்டாலும் அவரோட 50 வயது பிள்ளைய அவர்கள் பிள்ளையாத்தான் ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப நீங்க அவர்கள் எங்கேயாவது நீங்க போறதாக அவர்களை சொல்லி போட்டு போங்க. என்னன்னு சொன்னா அதுவே அவர்களுக்கு கவலையா இருக்கும். எனக்கு எத்தனையோ பேஷண்ட் சொல்லுவேன், மகன் எங்க ஒண்ணுன்னு தெரியாத எனக்கு நித்திரை இல்லையான்னு சொல்லி. So these are the very simple things will make a big difference in your parents. ஆமாம், உண்மையிலே இந்த வயோதிபர்கள் சம்பந்தப்பட்ட விடயத்திலே நீங்கள் சிறப்பு மருத்துவராக இருக்கின்றபடியினால் இந்த கேள்விகளை உங்களை கேட்டிருந்தோம். உண்மையிலே புலம்பெயர்ந்த நாடுகளிலே எங்களுடைய வயோதிபர்கள் எவ்வகையான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள், அதிலே நாங்கள் அவற்றினை தீர்த்து கொள்வதற்கு எவ்வகையாக நாங்கள் நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும். பிள்ளைகளாகிய நாங்கள் கூடுதலாக எல்லா பிள்ளைகளும் நீங்கள் குறிப்பிட்டது போன்று எல்லோருமே மிகவும் அக்கறையோடு செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சில வேளைகளிலே அவர்களுக்கு இருக்கின்ற வேலை பழுக்கள், அவர்களுக்கு இருக்கின்ற சில வேலை ரீதியான அழுத்தங்கள் காரணமாக எல்லாவற்றையும் அவர்களால் முழுமையாக தீர்த்து கொள்ள முடியாத இக்கட்டான சூழ்நிலையிலே பல பிள்ளைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் உங்களுடைய அந்த அறிவுறுத்தல்களை நிச்சயமாக பிள்ளைகளாகிய எங்களை போன்றவர்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். எந்தெந்த விடயங்களிலே பெற்றோர்கள் சின்ன சின்ன விடயங்களிலே எப்படி அவர்கள் எல்லாம் மன வருத்தம் அடைகிறார்கள், எவற்றை நாங்கள் தீர்த்து கொள்ளலாம், என்ற அளவுக்கு அவர்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் எவற்றையெல்லாம் அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய முறையிலே நாங்கள் நகர்ந்து கொள்ளலாம் என்பதை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். கூடுதலாக நீங்கள் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரையும் நீங்கள் உரையாடுகின்ற பொழுது உங்களுடைய பெற்றோர்களை எவ்வளவு வீதம் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் மேற்கொள்வதை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் உங்களுடைய அப்பா அம்மா அவர்களுடைய பற்றி சொல்லுங்களேன், அவர்களை பற்றிய சிறப்பான குணங்கள், அவர்களெல்லாம் உங்களையெல்லாம் எப்படி டேக் கேர் பண்ணார்கள், எப்படியெல்லாம் இன்று வரையும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பார்கள், அது சம்பந்தமாக கொஞ்சம் விசேடமாக சொல்லுங்களேன். இந்த விஷயம் நான் என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற அனைத்து பேரண்ட்ஸுக்கும் தான் ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன். என்னுடைய அம்மா அப்பா ஒரு நாளுமே எங்களை இதுதான் செய்ய வேணும், நீ டாக்டரா தான் தரோம்னு கேட்கவே மாட்டார்கள். மொத்தத்துல அவர் சொல்றாரு, நல்ல பிள்ளையா இருந்தா சரி, உண்மை சொல்ல வேணும், பொய் சொல்லக்கூடாது, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேணும், இதுதான் அவங்களோட வேர்ட்ஸ். அப்ப அது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது. இந்த லைஃப்ல நான் எங்க போனாலும் எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் வெரி லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப், ஏனென்றா அந்த குவாலிட்டி எப்படி அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், அது ஹெல்ப் பண்ணது. எங்களோட அம்மா வெரி ஸ்பிரிச்சுவல், அதாவது எப்பவும் சந்தோஷமா இருப்பா. ஈவன் சிலோன்ல இருந்து நாங்க இந்த கனடாக்கு வந்தா அங்க 3 வீட்டை விட்டுட்டு வந்துட்டோம்னு கவலைப்பட மாட்டேன். அந்த பேரண்ட்ஸுக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் என்னன்னா, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் அதாவது மெட்டீரியலை விட நீங்க எவ்வளவு அன்பாக அவர்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம இருக்கிறதான எல்லாம். அதாவது சிலர் யோசிப்பின டீனேஜ் பிள்ளைகளோட டீல் பண்ணிக்க அவர்கள் தங்கிட்ட சொல்ல கேட்கிறார்கள் இல்லையான்னு சொல்லி. எனக்கு அப்பா பாஸ்டவே அவர் 92ல. ஆனா அவர் அந்த காலத்துல வளர்ந்தவர். அப்படி இருந்துன்னு அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணுவார், இந்த மகனை நான் எப்படி பார்க்கணும்டா அவர் சொல்லுவாருண்டா, அவருக்கு என்ன விருப்பம் நீ செய்து கொடு, உனக்கு என்ன விருப்பம் செய்யாம. அது என்னத்த சொல்றேன்னு சொல்லிட்டோம்னா, இந்த பிள்ளைகள் அவர்களுக்கு தெரியும் என்ன விருப்பம், அதை நல்லதை சரியானதை செய்தீங்கன்னா அவர்கள் நல்லா லெசன் பண்ணுவாங்க. ஆனா அதுக்காண்டி நீங்க போய் கூடாத விஷயங்கள் அவங்க கேட்டாக வேண்டாம், அதை அன்பாக புத்திமதி சொன்னீங்க வேண்டாம், கேட்பாக வேண்டுங்க. அப்ப இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறான்னு சொல்லிட்டோம்னா, எனக்கு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கிறார்கள் தங்களோட பிள்ளைகள் சொல்லி கேட்கல டீனேஜர்ஸ் சொல்லி. அந்த நியூ ஸ்டடி சொல்லுது, அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் 18 இல்ல 27 மட்டும் அந்த பிரெயின் டெவலப் பண்ணாது, எஸ்பெஷலி ஃபார் பாய்ஸ்.
அப்ப எப்பயாவது உங்களோட பிள்ளைகள் உங்களோட சொல்லுக்கு நிக்கிறேன்னு சொன்னா அது அவரை வேணுமென்று சொல்லுக்கு கீழே அவரோட பிரெயின் அப்பதான் டெவலப் பண்ணிட்டு இருக்குது. அதை எங்கட அப்பா ஹீஸ் 92 அப்ப யோசிச்சு பாருங்க, அவருக்கு அந்த பிரெயினே அந்த சயின்ஸே தெரிஞ்சிருக்காது. ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் சொன்னார் எனக்கு, அது எனக்கு ஹெல்ப் பண்ணது மாதிரி ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல. அதனால நான் இந்த பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், நீங்க அப்படி கவலைப்பட்டு அவங்களோட பிளட் ப்ரெஷர் பற்றி சொல்லுவேன் நம்ம மகன் சொல்லுக்கு கீழே அப்படி இப்படின்னா என்னுடைய அட்வைஸ் இன்றைக்கு உங்களுக்கு என்னன்னா, உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லுக்கு என்று சொல்றதுக்கு காரணம் அவர்களோட பிரெயின் இன்னும் டெவலப் பண்ணிட்டு இருக்கு. அதை நீங்க அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அன்பாக சொல்லும் பொழுது அவர்களுக்கு விளங்கும். அதே நேரத்துல அப்படித்தான் என்னுடைய பேரண்ட்ஸ் எனக்கு ஒரு உறுதியை கொடுத்தார்கள். ஒரு நாளுமே எனக்கு ஒரு இதைத்தான் செய்ய வேணும். அதான் எப்பவும் பிள்ளைகள் ரெசிலியண்டா வருவீங்க, நீங்க ஒரு லைனை கோட கீறி அதுக்குள்ள செய்யுங்க அதுக்குள்ள செய்யுங்க. ஆனா என்னுடைய பேரண்ட்ஸ் அந்த விதத்துல they gave me a freedom, so it make me to go back. So the bottom line, any parent you want to raise a good child, you have to let them fly. They will be back. If you cut the wing, they are going to be struggling. அதாவது நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு அன்பா நீங்க என்ன விருப்பமோ அதை சொல்லி கொடுத்து செய்து கொள்ளுங்க, ஆனா சரியானதை செய்து கொள்ளுங்க. இப்ப சில நேரத்துல எனக்கு பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, மகன் ரூமை விட்டு வர மாட்டார். அப்ப நான் சொல்றது என்னன்னா, அப்படி என்றதுக்காண்டி நீங்க அவர் ரூமுக்குள்ள போக விட மாட்டேன்னு சொல்லியிருக்க சில பேரண்ட்ஸ். எனக்கு இன்ஜினியர் மெடிசனுக்கு பேரண்ட்ஸ் அதை கேட்க, ஐயோ டாக்டர் நான் நிறுத்துறோம் மகன். என்னுடைய அட்வைஸ் நீங்க அந்த ரூமுக்குள்ள அவர் போக விட மாட்டேன், அன்பாக அவர் போனப்புறம் நீங்க போய் செக் பண்ணி கிளீன் பண்ணி போய் அதோட தொடர்ந்து ஒரு தொடர்பு வைக்க தண்டு பாடல வேணும். அடித்தா அம்மியும் அகருமன் சொல்லி. ஸோ என்னுடைய பேரண்ட்ஸ் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் டுடே ஹூ ஐ ஆம் பிகாஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ். அதே மாதிரி நீங்க எல்லாருமே கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாருமே யூ ஆர் ஃப்ரம் ஒன் பேரண்ட். So all what I can say is just believe them and take them as a role model. Sometimes we start to have a brain thinking that, oh, all these bad things are happening to me. It is not really a bad thing. That's the thing you have to take as a lesson to learn. Then you put it into the positive and prospective way to make it, you model it. அதான் இப்ப இளங்கோ நீங்க செதுக்கி விடுறேன்னு சொல்லி, அது மாதிரி நீங்க இப்ப என்ன உங்களோட பேரண்ட்ஸ் சொல்லுங்க உங்களுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு நிற்காம பிள்ளைகள் நீங்க அவர்கள் ஏன் அப்படி சொல்லுறார்கள், ஒருவேளை நன்மைக்குத்தானே சொல்றார்கள் நேர்த்துக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் நீங்க உடனே காட்டியும் கட்டாயம் பிறகு நீங்க யோசிப்பீங்க ஆஃப்டர் 2 days or 2 weeks. இப்ப நான் பேரண்ட்ஸுக்கு சொல்ல விரும்புறது, பிள்ளைய சேர்க்கையில்ன்றதுக்காண்டி நீங்க சொல்லாமலே விடாம கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி சொல்லியேண்டி இருங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு டைம் இருக்கும் தெரியல சொல்ல விரும்புறேன். ஒரு எனக்கு ஒரு ஒர்க்கர் ஒரு நாள் வேலை செய்கிற, அவர் ஒரு 37 year old. அவர் சொன்னா தன்னுடைய ஃபாதர் எப்படி தனக்கு சொல்லும் பொழுது தான் லிசன் பண்ணல. ஆனா அவர் சொன்ன அவ்வளவு விஷயமும் தான் எவ்ரிடே ஆஃப்டர் 2 weeks I will think about. So what I learned from him is that all the parents don't stop telling the right thing to your children. It doesn't matter they listen or not. They does listen. They may not pretend they don't listen, but they will listen. ஆனா அதுக்காண்டி நெடுக ஆக்ட் பண்ணாங்க, then they will run away from you. அப்ப நீங்க என்ன சுருக்கமா சொல்லுவீங்கன்னா, அன்பாக அவரோட கதைச்சு கொள்ளுங்க. சொல்லு கேள்வின்றதுக்காண்டி அப்படியே விட்டுறாங்க. ஏன்னா உங்களோட பிள்ளைதான் உங்களுக்கு நாளைக்கு உங்களோட ஹெல்ப் பண்றது. they are your blood. You will look for them. அதே மாதிரி every child, every youth, you know your parents still love you so much. அவர் சொல்றது உங்களோட நன்மைக்குத்தான் சொல்லுவார்கள். உங்களோட தமிழ் ஜெனரேஷன் சில நேரத்துல கொஞ்சம் ஓவரா கம்பேர் பண்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பக்கத்து வீட்டுல அவர் டாக்டரா இவ டாக்டரா அதை ஸ்டாப் பண்ணணும். I totally agree that shouldn't be happen because அது ஹர்ட் பண்ண. அதை விட நீங்க மற்ற உங்களாலேயே இது நல்லதா இருந்தோ பிள்ளைகள் படிக்க வேணும், பிள்ளைகள் ஸ்டாப் ஸ்மோக்கிங், நோ ஆல்கஹால், I hope நீங்க உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லணும்னு தெரியும். ஆனா repeatedly you have to keep saying, and also you have to go and check the room, check the backpack, and ஏன்னு சொல்லிட்டு உங்களோட டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி as a young parent. அதே நேரத்துல
ஓல்டர் பேரண்ட்ஸ் இருக்க நீங்க போய் அவையோட மெடிக்கேஷன் கேபினெட்டை செக் பண்ணுங்க, அதை எடுக்கணியான்னு பாருங்கோ, அவருக்கு க்ரோசரியை பாருங்கோ, அவருக்கு ஃப்ரிட்ஜுக்கு சாமான் இருக்காண்டு பாருங்கோ, அவருக்கு நல்ல ஷூ இருக்கொண்டு பாருங்கோ. சில நேரத்துல ஓல்டர் பேரண்ட்ஸ் they don't have a shoe. அப்ப நீங்க 50-year-old son can take him drive and get the right shoes, and that will prevent the fall. So we need to respect our family, and I did that with my parents, and I'm today who I am because my parents, and they teach me to be a free woman. And I want every one of you to understand, give the free to your child and they will be back to you, flying back to you with the wings. ஆமாம், நல்லது. உண்மையிலே எமது சமுதாயத்துக்கும் எமது மக்களுக்கும் மிகவும் ஒரு பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மிகச் சிறப்பு. அதே வேளையில் சொல்லுங்களேன், வந்து கூடுதலாக நீங்கள் பல அமைப்புகளோடு மருத்துவ ரீதியான சமூக பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அமைப்புகளிலே அங்கத்தவராக இருந்து பல பணிகள் ஆற்றி கொண்டிருக்கிறீர்கள். உதாரணமாக சிடிஎம்ஏ, ஜெஃப்னா மெடிக்கல் அசோசியேஷன், இல்லை வெல்விஷன், இந்த அமைப்புகள் சம்பந்தமாகவும் அந்த தமிழ் செயற்பாடுகள் சம்பந்தமாகவும் உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் சற்று சுருக்கமாக கூற முடியுமா? ஆமாம், நான் வந்து கனேடியன் தமிழ் மெடிக்கல் அசோசியேஷன் கனேடியன் தமிழ் டாக்டர் என்ற முறையில் லாஸ்ட் 10 years ஐ எம் மெம்பர். அப்போ ரீசன்ட்லி அவர்களோட சேர்ந்து இந்த கோவிட் வந்த போது COVID-19 சீனியர்ஸுக்கு மாஸ்க் cloth mask collect பண்ணி we able to provide all the seniors in the community. அது செய்யக்கூடிய இருந்தது. அதே நேரத்தில் கனேடியன் தமிழ் மெடிக்கல் அசோசியேஷன் do a lot of mental health activities வசந்தம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர்கள் வந்து ஸ்ரீலங்காலும் கேடிடி ப்ராஜெக்ட் வந்து கிளினோச்சலும் செய்கிறார்கள். என்னை பொறுத்தளவில் நான் அவர்களோட ஒரு மெம்பராக இருந்தேன்னா, அப்புறம் போர்டில் இருந்த போது ஹையர் எஜுகேஷன் என்று சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இருந்தது. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேரியர் சாய்ஸ் அப்படி அவர்கள் சூஸ் பண்ணணும், அப்படி ரிசர்ச்சுக்குள்ள இன்வால்வ் பண்ணலாம் என்று செய்தேன். அதே ஜாஃப்னா மெடிக்கல் அசோசியேஷன் என்னுடைய மெடிக்கல் ஃபேக்கல்டி. ஸோ அதுல வந்து நான் ஆல்மோஸ்ட் இப்போ 10 years இருக்கின்றேன். அப்ப அவர்கள் வந்து ஸ்ரீலங்கா ஜாஃப்னா ஹாஸ்பிட்டலுக்கும் ஜாஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கும் சர்வீஸ் செய்திருக்கிறார்கள். எனக்கு அவரோட தொடர்ந்து செய்யும் பொழுது நான் உங்களோட எல்லா யங்ஸ்டர்ஸ் இல்லை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்ல விரும்புறது வந்து volunteer work வந்து give you you are giving back to the community what you get. So that itself makes you happy and make you valuable, and also it helps you to having a networking. In addition, nano வந்து seniors program Canadian Mental Health Association ஓட seniors program தமிழ் program செய்கிறேன். அதுவும் வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கிறேன்டா. தமிழ் சீனியர்ஸுக்கு once a month and at least 3-4 times a year செய்யும் பொழுது அவர்களுக்கு டிமென்ஷியா பற்றி, டயபெட்டிக்கை பற்றி, ஹைப்பர் டென்ஷனை பற்றி டீச் பண்ண அவர்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸை பற்றி கேட்க இட் மேக் மீ ஸோ ஹாப்பி தட் டு சி ஆல் ஆஃப் தேம். இந்த பாஸ்ட் வந்து கோவிடுக்கு முந்தைய நீங்க ஸ்பீச் பண்ணும்போது இடையில இருக்கும், இப்ப வந்து விர்ச்சுவல். பட் ஸ்டில் அவர்களோட தொடர்பு வந்து எங்களோட தமிழ் மக்களுக்கு சேவை செய்யும் பொழுது அது எனக்கு மன திருப்தியை கொடுக்கும். அப்படி அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது வந்து பெருமைக்காண்டி இல்லை, நீங்க எப்படி எல்லாம் உங்களோட லைஃப்ல இருக்கிற டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க எப்படி அதை வேல்யூபிள் ஆக்கலாம், எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். அந்த உதவி செய்யும் பொழுதே உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம். மற்றது ஹோம்லெஸ் பீப்புளுக்கு நான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கிறேன் இண்டிஜினஸ் கம்யூனிட்டிக்கு. இண்டிஜினஸ் கம்யூனிட்டின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப கிரேவ் எல்லாம் எடுத்து கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். வந்து இந்த டிஃப்ரெண்ட் எனக்கு ஏன் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தேன்னு சொல்லி சொன்னா, நான் மணிட்டோபால வந்து யூனிவர்சிட்டி மணிட்டோபால வேலை செய்ய போது அங்க ஹெல்த் சயின்ஸுக்கு முன்னால நிறைய இண்டிஜினஸ் ஆல்கஹால் ஹோம்லெஸ்னஸா இருந்தார்கள். அப்புறம் இங்க வந்த போது கனடால இண்டிஜினஸ் எனக்கு ஒரு நர்ஸ் பிராக்டிஷனர் ஜாயின் பண்ண போது அவரோட ஸ்டோரியை கேட்ட போது இட்ஸ் சிமிலர் டு எங்களோட ஸ்டோரி, அதாவது இமிக்ரண்ட் ஸ்டோரி. The difference between indigenous and immigrant, நான் என்னுடைய மெட்டாஃப்ரெண்டுக்குள்ள கம்பேரிசன் சொல்ல போனா என்னுடைய வியூல நாங்க வந்து நாட்டிலிருந்து திரட்டப்பட்டமோ அல்ல நாட்டை விட்டு ஓடி வந்தோமோ ரெண்டு விதமா சொன்னாலும் நாட்டிலிருந்து இடம் பெயர்ந்துட்டோம். ஆனா இண்டிஜினஸ் வந்து நாட்டை விட்டு இடம் பெயராம நாட்டிலேயே சப்ரஸ் பண்ணப்பட்டாங்க.
ஸோ அந்த 2 பேருக்கும் இருக்கிற கனெக்ஷன், எங்களுக்கும் அவர்களுக்கும் சேம் வேல்யூ இஷ்யூ. வந்து they lost their own country, we lost our own country. So just bring my heart towards them. அப்போ அதால தான் நான் இப்போ இண்டிஜினஸ் கம்யூனிட்டியோட ஒர்க் பண்ணி அவங்களோட ஹோம்லெஸ் ப்ராஜெக்ட், அதோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட எங்களோட ஹெல்த் கேரில் இன்ட்ரெஸ்டாக இருக்கு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு I encourage them to learn about indigenous. ஏன்னா இங்க நீங்க ஒர்க் பண்றதா இருந்தா you have to learn about the minority and the suppressed community so you can become a good doctor. That means you will be understanding who is the vulnerable. Other kind, we are not going to choose them only to treat, but understanding that part make us heal our own part, which we come up with. நாட்டை விட்டு ஓடி வந்தோம். அப்ப நாங்க நெடுக எங்களை தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். வந்து ஐயோ வீட்டை விட்டுக்கலாம், நாட்டை விட்டுட்டு வந்துட்டேன், நாட்டை விட்டு வந்தேன். வேர்ல்ட் இஸ் ஆல்வேஸ் தேர் இஸ் சம்திங் எவ்ரிஒன் ஃபேசிங். அதுதான் இந்த இது எங்களுக்கு கடைசியா சொல்லுது. ஸோ பட் ஐ கேன் உங்களுக்கு சொல்ல விரும்புறது வந்து என்னுடைய லைஃப்ல வந்து இப்ப நான் எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து மெடிசன் மட்டும் இல்லை, இந்த ரிசர்ச்ல, வாலண்டியர் ஒர்க்ல, கம்யூனிட்டி சர்வீஸ்ல இதெல்லாம் செய்யிட்டு I'm very happy. It makes me so happy. But sometimes it takes a toll on my family with the children. But still they learn from me too. They are learning. They look at me as who I am and they follow, they want to do it. And one of my daughter get into medical school because he just want to be a doctor, but I don't know how they that will pan out. But the question is that have a passion, have an honest feeling, go with your heart, and you will there are so much of opportunity in Canada. We need to get out of the door of comfort zone. Try to help others, bring so much of happiness. ஆமாம், உண்மையிலே நீங்கள் பல செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பல அதாவது வந்து நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், மற்றவர்களுக்கு பணியாற்றும் பொழுது, மற்றவர்களுக்கோடு இணைந்து செயற்படும் பொழுது, மற்றவர்களுக்கு வாலண்டியர்ஸ் அந்த விடயங்களில் நாங்கள் ஈடுபடும் பொழுது எங்களுக்கு இடையே ஒரு மன திருப்தி, ஒரு மனதுக்கு சந்தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. அதே போன்று நாங்களும் இதனை செயற்படுத்தினால் எங்களுக்கும் அப்படி ஒரு நிலைமையை ஏற்படும் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. உங்களை போன்ற, அதாவது வந்து நீங்கள் ஒரு வைத்திய ரீதியிலையும் சரி, ஒரு யதார்த்தமாகவும் ஒரு 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 ப்ராக்டிக்கலாக எங்கள் சமுதாயத்தில் எவ்வாறு நீங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், எவ்வாறான உணர்வுகளை பெற்றுக்கொள்கிறீர்கள், எந்த வழியில் நாங்கள் செல்லப்படும் பொழுது எவ்வகையான உணர்வுகளை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் என்பதை மிகவும் அழகாக யதார்த்தமாக இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள். அதே வழியிலே நீங்கள் பல வகையான செயற்திட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதே வழியிலே உங்கள் குடும்ப சமநிலையை நீங்கள் எவ்வாறு பேணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது? நல்ல கேள்வி. நான் அந்த முதலாவது கேள்விக்கு ஒன்று ஆட் பண்ணணும். அதாவது வந்து கம்யூனிட்டி ஒர்க், வாலண்டியர் ஒர்க், ரிசர்ச். அந்த வாலண்டியர் ஒர்க் வந்து யூஎஸ்ஏல ஸ்டடி பண்ணியிருக்கிறார்கள். எனிபடி ஹூ டூ வாலண்டியர் ஒர்க், it could be any age, and their heart disease can be reduced by 60%. But இது வந்து நான் seniors or youngsters who want to know, please know that is another treatment, like you can reduce. So go to the next question. உங்களோட அதாவது வந்து எப்படி பேலன்ஸ் பண்றான்னு சொல்லி, it is tough. அதாவது வந்து எப்பவும் வந்து நாங்கள் யோசிக்கிற multitasking, it's possible. If I say that I'm doing perfect, I'm a perfect mother, I'm lying. So I want to say that I'm an average mother. I'm happy who I am, that I have 3 children, and 2 of them are going to university and they are happy. And how I rate myself, whether I'm successful with my children, yes, very successful. At the same time, I'm spending enough time, it's doubtful. But my father told me, he was a busy man and he was a principal. But he said, it's not the time you spend, how long. It's the time, what quality of time you spend. So I try myself with that, my children. And in terms of my husband, he's a very good man, and he's honest and he works, and he has his own volunteer work stuff. So we have a different angle, both of us have a different way of doing things. So in short, it is tough to balance. Ana vandu enna porthalavile I want to help my community. I want to help the students.
So when I say to my children, I will be there for you when you need, and I spend my time with them, as I said, quality time. May not be enough as other people may spend about 8 hours, 10 hours. But in the COVID-ஓட எல்லா மக்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். What I felt is that children start to get any children, அதாவது ஸ்கூல் இல்லாம கஷ்டப்பட்டார்கள். So நீங்க கேட்ட கேள்விக்கு எப்படி பேலன்ஸ் பண்றீங்கன்னு I had to take 3 months off and thinking that because my daughter who is 12-year-old said to me that, Mom, you are going to work, you are seeing everyday people and you are happy, but I'm seeing one screen and 3 walls, and how do you expect me to tell the story to you? And it will break my heart. I'm sorry, I'm sharing my personal story. The reason is there might be a lot of parents will listen. So I want to tell the story. So appadan yosichan. Now I had to pick which one I should do, whether it's my work or whether it's my daughter. So then I realized that I can stay a little bit time and make sure that I take care of family and then help the community by research and hospital with the program management offside. So that's what I'm doing. So it is not easy task being a mother, being a parent to raise children and run the programs like, as I said, 500 bed Mackenzie Health. Now it's a 2 hospital. We have one hospital and Mackenzie Health, and even a week ago I had a meeting. I had to return. I'm going back in September, when my children go to university. So the question, there is a time you had to back off from your work to help your family so the roof don't fall. Otherwise, we don't want to wait until the house roof to fall, thinking that we are building, driveway. So it is important that I felt that I need some time for my children. I'm taking, and I will be back. So this is the first time I took the time off for 3 months after my 15 years career. The reason is COVID and my children and how they felt they want some mother to be home for their lunch hour and their school and blah. So நீங்க கேட்ட கேள்விக்கு உண்மையா சொல்ல விரும்புறேன்னு சொல்லி சொன்னா, parents, the job is like we think the parents is parents. No, it's the work. How in the work we pay attention, we think we had to do this, and that's the way we had to think as a parenting too. And there are a lot of expectations for children. Every citizen in the world or in the Canada anywhere, and the childhood memory is a huge impact their life. So every parent who listen to me today, the time you come, your child looking for you, you have to drop everything. The reason is that stick in their mind, and it's important for them to feel supported. That's what the name called parent. So what I could say is that I'm proud parent with 3 children, and my daughter is going to medical school, University of Toronto, and I guided her, and she's happy. And my son is going to law in McMaster, and my little one, 12, he's the one said 3 walks on 1 screen. I stopped for 2-3 months now. But once she starts the school, I'll go. So I leave the message to the parents. When your child needs you, you have to stop. We cannot be roller coaster. That's what I had to say. I'm sorry, this is very personal, but I had to say that. ஆமாம், உண்மையிலே கூடுதலாக எல்லோருமே பார்த்துருக்கின்றோம். எங்களுடைய வைத்தியர்கள் பல அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பல அர்ப்பணிப்போடு சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள். சில வேளைகளிலே எல்லோருமே யோசிப்பார்கள், அவர்கள் குடும்பத்தோடு நேரத்தை செலவழிக்கக்கூடியதாக எப்படி தங்களை உருவாக்கி கொள்கிறார்கள் அல்லது எப்படி தங்களுடைய நேரத்தை வகுத்து கொள்கிறார்கள் என்று கூடுதலாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு எங்களுடைய வைத்தியர்கள் எங்களுடைய மக்களுக்கு சேவையை ஆற்றி கொண்டிருப்பதை எங்கள் கண்கூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் எங்களிடம் இந்த கேள்வியை கேட்டிருந்தோம். ஒரு குடும்ப சமநிலை என்பதும் அவர்களுக்கு எங்களுடைய வைத்தியர்களுக்கு அவர்களுக்கு இருக்கின்ற மறுபாக்கம்
அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆசா பாசங்கள், குழந்தைகளுடைய விருப்புகள், வெறுப்புகள், அவர்களுடைய செயற்பாடுகள், அவர்களுக்கு ஏற்பது போன்று ஒரு வைத்தியர் ஒரு தாயாக அல்லது ஒரு தந்தையாக எப்படி மாறி அவர்களோடு தங்களுடைய நேரத்தை செலவழித்துக் கொள்கிறார்கள் என்பதெல்லாம் உண்மையிலே ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. சமுதாய சிந்தனையோடும் சமுதாய பற்றோடும் மருத்துவ பணியோடும் மருத்துவ சேவையோடும் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அந்த சமநிலையை எவ்வாறு ஒழுங்கமைக்கிறார்கள் என்பதை பற்றி எமது மக்களும் ஒரு சில வகையிலே அவற்றை அறிந்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக இந்த கேள்வியை உங்களிடம் கேட்டிருந்தோம். அதே வழியிலே நீங்கள் நடந்து வந்த பாதையிலே, நீங்கள் குறிப்பிட்டு நடந்து வந்த பாதையிலே பல அறிவுறுத்தல்கள், பல ஆலோசனைகள், பல வழிகாட்டிகள் இவர்களெல்லாம் உங்களுக்கு இருந்திருப்பார்கள். ஆகவே இந்த வழியிலே அவர்களுக்கெல்லாம் நன்றிகளை கூற விரும்பினால் நீங்கள் நன்றிகளை கூறிக்கொள்ளலாம். என்னுடைய வாழ்க்கையில இந்த கேள்வி நீங்க மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில என்னுடைய டீச்சர்ஸுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நான் டாக்டரா கிராஜுவேட் பண்ணி இப்படி இருந்து என்னுடைய நாலேஜ் என்னுடைய ஹாஸ்பிட்டல்ல அதிகமான டாக்டர், சர்ஜன்ஸ், யூராலஜிஸ்ட் எல்லாம் சொல்லுவார்கள், என்னென்று இவ்வளவு குயிக்காக கண்டுபிடிக்கிறீங்க ஜெயான்னு சொல்லி. அது என்னுடைய யூனிவர்சிட்டிக்கு தான் அந்த கிரெடென்ஷியல் போகும். அதோட என்னுடைய பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணினார்கள். எனக்கு சின்னல இருந்து நான் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட். இங்கு வந்தபோது கனடால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நானா லேர்ன் பண்ணினது கூட எங்களோட தமிழ் மக்களுடன் வேலை செய்யும் பொழுதும். I also want to thank Professor Nade Palania giving the opportunity for the research for the students and the community research. என்னுடைய ஹஸ்பண்ட் மிகவும் சப்போர்ட்டிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னுடைய ஒர்க்குக்கு. நான் வேலைக்கு போயிட்டு லேட்டா வந்தாலும் he able to manage the work. அப்ப அது என்னுடைய பிரதர், he's a professor in Texas and he's a doctor too. He was my actually force for me to help me to go through this journey of becoming a doctor and getting licensed in Canada and doing a research in USA. Or he helped me. And these are the people, I think, in addition to the very famous director from Dr. Ahmed Keating at Cancer Research and Princess Margaret Hospital, Dr. Donna Miller at University of Alabama, Birmingham. They are pillar of my life. And every day I thank them and my gratitude goes to them. It is tough journey, and I had to say the doctor's life, it's like a candle. That means we burn, it slowly burns down. So the candle gives the light to other people. So at the same time, you can see the candle stand on the stand. There will be always the melt that the candle will burn. So that is the family. So that's the example. And I'm going to say life. If anybody want to become a doctor, they have to think their handle. But it has to be. We had to be happy. We are doing what we want to be, and that's what we want to help the people, and that's what we want to be. Choosing this profession. So we should be proud and happy and dedicated, compassionate and kind to the people. So I'm happy that I'm able to speak to you, Alanko and FM series. And thank you, and Professor Nade Palani are giving this opportunity. And I ask all audience and parents that be gentle with your children. And if you have children young, and especially teenagers, their brain still learning, so they will be the best people. They are the future citizens. They are the one going to take care of you in the future. So just make a step back instead of step out. That means you will continue to support them, guide them, and even though they don't listen, they listen. So you keep telling the right thing. For the older children, to take care of the parents. They are older, and they were your pillar, you to raise in Canada. And I know people think money comes and goes, but the relationships and the parents, and you won't get another chance. So
I speak with my heart, and I still miss my parents, even though they live at 92 and 87. So, all that I can say is, whoever you have your parents, please trust them now and spend them time with them. Call them at least every day and visit them at least once a week. If you have young children, listen to them and the stories, and go for a walk every day. And I do that every day. I do that. So you go for a walk with every day, and with one child or two child, listen to them. You will see so much of story, and not just exams, and don't ever ask marks, how much marks you got it, and who got that, and who got this. No, that's not going to help. That's going to hurt them. So just tell them, even though they didn't get enough or good. Because I never ask my children how much marks they got, because my parents didn't ask me. End up I was with the gold medal. End up I was with the one of the highest in the rank when I graduated from medical faculty in all Ireland as a girl. I was there. And I got awarded by the Saudi health minister. The reason is my parents never asked me how much marks I made. So I'm not saying to make me, because I don't expect anybody to tell me anything back, so I am not going to hear you. But I wanted you to hear, never compare your children's marks and never ask them too much about it. Yes, but that doesn't mean you don't ignore them. You just need to know if they make 67, try to figure out why they made a 67, and try to figure out whether you can help them. Say, okay, let me find a tutor. Let me find why they are making this mistake, rather than why did you make 67? Then they're not going to tell you 67. They're going to make the 67 and 97. So see whether you can change the way you ask them. Our Tamil community has this sometimes, because of we grew up in a different world and we moved here. So the expectations are different. So please make sure that you don't compare them, and be supportive to the children. And if you're older children, I want you to be supportive to your parents, and try to make the time for them. And that's all I request. And I'm so happy that I'm able to speak with you all. This is all that I can share as a personal story. உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. உங்களுடைய மனப்பதிவுகளை மனம் திறந்து உரையாடி இருக்கிறீர்கள். அறிவியல் ரீதியாக, ஆய்வியல் ரீதியாக, அனுபவ ரீதியான கருத்துக்களை அப்படியே பகிர்ந்திருக்கிறீர்கள். உண்மையிலே எமது சமுதாயத்திலே தேவையான விடயங்கள், பயனுள்ள தகவல்கள் உங்களுடைய கருத்து பரிமாற்றம் மூலமாக மக்கள் பெற்றிருக்கிறார்கள். உண்மையிலே எங்களுடைய கல்விமான்கள், அவர்களெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டார்கள், அவர்களெல்லாம் நடந்து வந்த பாதை எப்படி, அவர்கள் எப்படியெல்லாம் உயர்வான இடங்களுக்கு தங்களை வகுத்து கொண்டார்கள் அல்லது வழி அமைத்து கொண்டார்கள். அந்த வகையிலே இன்று நீங்கள் மிகவும் ஒரு உயர்வான இடத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சமுதாய நோக்கோடு, சமுதாய சிந்தனையோடு, சமுதாயத்தை செதுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு, கூடுதலாக எங்களுடைய சமுதாயத்திலே வயது முதிர்ந்தவர்கள் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறார்கள். அதே வேளையில் இளைஞர்கள் அடுத்த பகுதியிலே அவர்கள் ஒரு அடுத்த எதிர்காலத்தை உருவாக்குகின்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய உடல் நலம், அவர்கள் எல்லாம் எப்படி வளர்க்கப்பட வேண்டும், எப்படி அவர்கள் எல்லாம் இந்த உடற்பயிற்சி மென்டலியாக பிசிக்கலியாக தங்களை வளப்படுத்த வேண்டும் என்ற பாணியிலே என்ற அறிவியல் ரீதியான கருத்துக்களை நீங்கள் எமது மக்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. உங்களை போன்றவர்கள், உங்களை போன்ற கல்விமான்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்துக்களை எமது மக்கள் செவிமடுத்து நிச்சயமாக அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஒரு நிறைவாக எமது மக்களுக்கு, எமது இந்த லிசனர்ஸுக்கும் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்று உங்களுடன் கலந்துரையாட எனக்கு கிடைத்த சந்தர்ப்பம் மிகவும் நன்றி. நான் சொல்ல விரும்புகிற உங்களுக்கு கடைசியாக, ஒரு டாக்டராக மட்டும் இல்லை, ஒரு மதராக, ஒரு டாட்டராக, ஒரு கம்யூனிட்டி சொல்ல விரும்புறது உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் இருந்தால் நீங்க கட்டாயம் உங்களுக்கு சர்ச் பண்ணி பாருங்க, க்ளோசஸ்டா உங்களுக்கு யாருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். Even babysitting for somebody is help your brain and help your mind, is help your health and help your social network. And volunteer work is very important for a human being in Canada, anywhere, but at least do in your capacity. All the youngsters, try to find at least 2 volunteer work, 1 or 2 volunteer work
you won't get bored. You won't get mental health issue. You won't get anxiety. You will build your brain with so much confidence because that is actually rewarding you more than you get your time served in a different way. Another thing I would like to say is that there's a huge gap is that spiritual health and also physical health, yoga medicine, science behind yoga is so much into that. I'm doing a master's with that. நீங்க வந்து யோகாவை உங்களோட லைஃப்ல இன்கோர்பரேட் பண்ண பாருங்க. மெடிடேஷன் வந்து ரிசர்ச்ல கண்டுபிடித்திருக்கிறார்கள். பிரெயின்ல இருக்கிற எனி ஏஜ் ஆஃப் த பிரெயின் இட் வில் இம்ப்ரூவ் த மென்டல் ஹெல்த் அண்ட் ஆல்சோ ஏஜிங் பிரெயின்ல வந்து மெடிடேஷன் கேன் இம்ப்ரூவ் actually a new brain cells. So உங்களோட லைஃப்ல வந்து இன்கோர்பரேட் பண்ணுங்க. கொஞ்சம் வாலண்டியர் ஒர்க், எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன், அதே நேரத்தில் சோஷியல் நெட்வொர்க், and always try to see whether you can think positively and think that you have a good night's sleep. That's another thing I wanted to tell everyone last. Try to have a set time for your sleep. And love everyone. That's all. Thank you. And I'm very happy I able to speak to you all. Thank you. ஆமாம், நன்றிகள் மதிப்புக்குரிய டாக்டர் ஜெயசக்தி தயாபரன் அவர்களே. உண்மையிலே பெருமையாக இருந்தது உங்களுடைய உரையாடல், உங்களுடைய கருத்து பகிர்வு, உங்களுடைய வாழ்க்கையின் நகர்வுகள். உண்மையிலே எங்களுடைய மக்கள் எல்லாம் மிகவும் பெருமை அடைவார்கள். ஆகவே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களை சந்தித்து உரையாடிக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். தேங்க்யூ Lanko. And also, please convey my regards. Thanks to Professor Nadir Palaniya for organizing this wonderful opportunity for me to connect with all community. Thank you. நன்றி, வணக்கம்.